அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இங்கே கந்தகோட்டத்து பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு அந்த அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு கந்தசஷ்டி பெருவிழாவின் 4ஆம் நாள் சிந்தனையை அமைக்கின்றேன். இங்கே கந்தசஷ்டி விழா இந்த ஆண்டு நல்ல மழை வளத்தோடு நமக்கு அமைந்திருக்கிறது. மழை வளத்தோடு அமைந்திருக்கின்ற இந்த கந்தசஷ்டி விழா ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் இப்பொழுது நமக்கு சொற்பொழிவு வகையில் சில இடர்பாடுகளை தந்தாலும் அதை நாம் இடைவிடாது அமைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் பெருமான் நமக்கு அருள்பாலித்திருக்கிறார். அந்த வகையில் பெருமானுக்கு நன்றி சொல்லி, தாயுமானவர் என்ற ஒரு அருளாளர் நமக்கு சற்றொப்ப, அதாவது திருப்பூர் சிதம்பர சுவாமியுடைய அதே காலத்தில் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் தொண்டாற்றியவராக நமக்கு அறிய வருகிறார். தமிழகத்தினுடைய வடபகுதியில் தொண்டாற்றிய, அதாவது திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் காலத்திலேயே தென்பகுதியில் தொண்டாற்றிய ஒரு பெருமையை நம்முடைய தாய்மானவர் பெறுகிறார். ஆனால் அவருடைய படைப்பு வகையில் நமக்கு உலகம் தழுவியராக அமைகிறார். நம்முடைய தாய்மானவர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் முக்தி அடைந்த அதே ஆண்டில் தை மாதத்தில் அதே விசாக நட்சத்திரத்தில் சமாதியாகிறார். 1659 வைகாசி விசாகம் திருப்பூர் சிதம்பர சுவாமிகளுடையது. அதே 1659ஆம் ஆண்டு தை மாதத்து விசாக நட்சத்திரம் நம்முடைய தாய்மானவருடையது. தாய்மானவருடைய சமாதியை நம்ம ராமநாதபுரத்தில் தரிசிக்கலாம். அவர் பெரிய அளவில், அதாவது உங்களுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையோடு கூட பெரிய ஞானத்தை எப்படி அடைய முடியும் என்பதற்கான ஒரு வரலாற்றை அந்த ஒரு மகானாக நமக்கு தாய்மானவர் அமைகிறார். அதாவது நீங்கள் இந்த அருள் வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னா, திருஞான சம்பந்தர் வரலாறு ஒரு அற்புதம் நிறைந்த வரலாறாக நமக்கு தெரியும். அதே மாதிரி நாயன்மார்கள் வரலாறுலாம் கொஞ்சம் அற்புதமாக தான் நம்ம படித்து அதை அனுபவிக்கிறோம். அதாவது நமக்கு அது கொஞ்சம் நம்மள மாதிரி வாழ்க்கையாக நாட்டுக்குள்ளே நிற்காம ஒரு கடவுள் அருளால் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவர்கள் வரலாறு தான் அதெல்லாம். ஆனால் நாமும் கூட அதை பெற முடியும் என்பதாக அந்த வரலாறை நீங்கள் படிக்கணும். அப்போ தான் அது வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லை வரலாறு, அந்த மாதிரி நாமளும் ஆக முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் கடவுள் தொடர்ந்து யாராவது ஒரு மகான்களை நமக்கு அனுப்பிட்டு இருப்பார். நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து, அல்லது நம்ம காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்து, இயல்பான வாழ்க்கை தான் அது. அதுக்குள்ள கடவுள் அருள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரலாறு தாய்மான வரலாறுல தெளிவாக தெரியும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாம்பன் சுவாமிகளில் தெரியும், வள்ளலாரில் தெரியும். இதெல்லாம் நமக்கு அண்மை காலத்தில் நமக்கு தெளிவாக கிடைக்கிற வரலாறுகள். இதையும் நாம் ஒரு ஐதீகமாக படிக்கிறத விட இதுக்குள்ள எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, அவங்க எவ்வளவு அதில் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா தான் நமக்கும் அப்படி ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. நாமளும் அந்த மாதிரி அதுக்குள்ள நிற்க முடியும். அந்த மாதிரி கொள்கைக்காகத்தான், அதாவது அந்த கொள்கைகள் எல்லாம் நமக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே நாம் அதை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதில் வரும். தாய்மானவர் வரலாறுல ஒரு முக்கியமான
ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய உண்டு. அவர் தாயுமானவர் தன்னுடைய விஷயங்கள்ல அருணகிரிநாதரை தெளிவா தலைவராக அறிவிக்கிறார். அதாவது கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. அப்போ என்னுடைய தந்தை என்பது போல ஒரு உரிமை கொண்டாடுகிற ஒரு முறையை நீங்க தாயுமானவர் சொல்லுகிறார். தாயுமானவருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அந்த நூல்கள்லையும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அடிப்படைக்காக தாயுமானவருடைய அப்பா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இவர் தெற்கு பகுதியில் பிறக்க வச்சு அதில் ஒரு தாயுமானவருடைய வரலாற்றுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மை உண்டு. உங்களுக்கு தெரியும், மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் அதை பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, வினைப்படி அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு குழந்தையை வர வைப்பதற்கு அவர்களுக்கு அந்த ஆற்றலை கடவுள் இவங்க தகுதியை பார்த்து கொடுக்குறான். கொடுக்கும்போது அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வரலாற்றில் இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ அவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தாண்டி இன்னொரு வரலாறு அவங்களுக்கு இருக்குது. அதே அவர் பிறந்தது திருவெண்ணைநல்லூர், வளர்ந்தது அந்த திருவெண்ணைநல்லூரில், பிறந்தது அதாவது பெண்ணாகடம். பெண்ணாகடம் உங்களுக்கு அந்த தல வரலாறுலாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். தல வரலாறு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருநாவுக்கரசர் வரலாறு, திருஞான சம்பந்தர் வரலாறுக்குள்ள பெண்ணாகடத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பை மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த பெண்ணாகடத்துக்கு ஒரே தகுதி. விருதாசலத்தை தாண்டி சுகர் ஃபேக்டரிலாம் இருக்கும். அந்த தொழுதூர் போகிற திருச்சிக்கு அந்த பெண்ணாகடம்ங்கிற ஊரில் ஏற்கனவே சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்த திருநாவுக்கரசர் அவருக்கு தன்னுடைய உடம்பை பார்க்கும்போதுதான் ஒரு மாதிரி ஞாபகம் வரும், இந்த சமண சமயத்து சாப்பாடு இந்த உடம்பு சாப்பிடுது அப்படின்ட்டு. அதனால என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த உடம்பை நீ மாற்றி கொடு அப்படின்னு கேட்கிறார். அந்த உடம்பை மாற்றி கொடுக்கறதுக்கு மின்னார் கூலம் முன்னார் மூவிலை சூலம் பொறித்துவை அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்குலாம் இந்த வரலாறுல சாதாரணமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைவ சமய வைணவ சமயத்துக்குள்ள நீங்க வைணவர்கள் அதை கண்டிப்பா கடைபிடிச்சாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. எப்படின்னா, இந்த இப்ப இந்த இது போட்டுக்கிறோம்ல, பேர் என்ன, அந்த மச்சம் அதை குத்துறாங்கல்ல, இந்த பச்சை குத்துறது, அதுதான் குறி போடுறது. அதெல்லாம் வைணவ குறி போட்டுப்பான். இந்த வைணவ குறி போட்டுட்டு கடவுளுக்கு இது பண்ணிட்டு கடவுள் திருமால் வருவார். அவங்க இறப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது அந்த மாதிரி அவங்க பெரிய அளவில் அதை கடவுளோட சேர்த்து பெரிய ஆளுங்களுக்குலாம் குறி அடிமையா வேற உடம்பு வேற சமயத்துக்கு அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணாங்க. அந்த மாதிரி வரலாறு தான் திருநாவுக்கரசர் கேட்கிறார். கேட்டு கடவுள் அதை அவருக்கு மாற்றி கொடுக்குறார் அப்படிங்கிற வரலாறு விருத்தாசலத்தை தாண்டி இருக்கிற அந்த பெண்ணாகடத்துல தான் நடக்குது. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பெண்ணாகடத்து பதிகம் பாடும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்க உடம்புல இருக்கிற அடிப்படை பிரச்சனையை மாற்றி கொடுப்போம். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீர் எல்லாம். அதாவது துகளாயின சாப்பிடலாம், அப்புறம் விதி அதுவே ஆகும் வினை மாயும், இப்படிலாம் அந்த பதிகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தையும் சாதாரண மனிதர்களுக்கு இந்த உடம்பு வகையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தர முடியும் அப்படிங்கிறது தான் பெண்ணாகடம். அந்த ஊர்ல பிறக்கிறார் ஒருத்தர், அந்த ஊர் சார்பில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அந்த மாதிரியான விசேஷங்கள் அவங்களுக்குள்ள அந்த 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 ஒரு தளத்துல உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் சார்ந்து இருக்கிற அந்த குளம் உங்களுக்கு தெரியும். அது சித்தாமிர்த வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தர் குளம் அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த குளத்துக்கு அடியில் ஏதோ ஒரு சித்தர்கள் தயாரிக்கப்பட்ட குழம்பும் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால குறிப்பிட்ட ஒரு இடம் வரைக்கும் அங்கே விளையிற செடிகள்
மரங்கள் எல்லாத்துலேயும் மூலிகை தன்மை இருக்கும். அதாவது நீங்கள் மூலிகை செடின்றது வேற, எல்லா செடிக்குள்ளேயும் ஒரு மூலிகை தன்மையை அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு அந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அந்த வீச்சு உங்களை மாற்றும். சில இடத்துக்குள்ள சில விஷயம் நடக்காது. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சார்புல ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா அந்த தாக்கத்துக்காகவோ அல்லது அதுக்காகவோ அவங்களை அங்க அனுப்புவாங்க அல்லது அங்கிருந்து வர வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விருத்தாச அந்த பெண்ணாவிடத்திலிருந்து ஒரு விஷயமா நமக்கு நம்ம நெய்கண்டார் பிறந்ததுனாலதான் இது வரைக்கும் அந்த எல்லா விஷயங்களையும் ஒரு தெளிவா கொடுத்து இதுதான் இனிமே தேவை, இதுக்கு மேல நீங்க அலையாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை சைவ சித்தாந்தமாக கொடுக்கிறார் சிவஞான போதம். இந்த ஊர் விசேஷமா சீர்காழியில பிறந்த திருஞான சம்பந்தர் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊரை ஏன் தேர்ந்தெடுக்கிறான் கடவுள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஏதோ அந்த புராணமா இல்லை இது. அதே மாதிரி நம்ம தாய்மானவர் பிறந்த ஊர் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஊர், வேதாரண்யம், திருமறைக்காடு. அந்த வேதாரண்யத்தை ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாரண்யங்கிறது நம்ம திருமுறை வரலாறுல மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஊர். என்ன வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவேழிமேளையில காசு வாங்கி ஜனங்களுக்கு சாப்பாடு போட்ட பிறகு பஞ்சத்துல அவங்க 2 பேரும் போற இடம் திருமறைக்காடு, அது வேதாரண்யம். இந்த திருவேழிமேளை என்ன தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேதத்துக்கான முக்கியமான தலம் திருவேழிமேளை. அது ஞாபகம், நாங்கள் திருமால் வழிபட்ட கண்ணை அச்சிட்ட தலம்னு அர்த்தம். இந்த திருவேழிமேளைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேதாரண்யம், இந்த கதவு மூடுறது திறக்கிறதுன்னு ஒரு விஷயம் வருது இல்லை, வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவை திறப்பது மூடுவது. நீங்க நம்ம நால்வர் பாடலுக்குள்ள எங்கேயுமே வேதங்கள் கதவை அடைக்கிறன்னு இருக்காது. அதாவது இவங்க வேதம் தான் அடைச்சதுன்னா சொல்ல மாட்டாங்க. வேதத்தை திருஞான சம்பந்தர் எந்த காலத்திலையும் அழித்து பாடினதெல்லாம் கிடையாது. சதுரம் மறை அப்படின்னு ஆரம்பிப்பார் பாட்டையே. கற்றாங்கி எரியோம்பி களியை வாராமி செற்றார் அப்படின்னு வேதம் ஓதுறவங்கள சொல்லுவார். வேள்வி பண்ணி களி வராம பாதுகாத்தவங்கலாம் சொல்றது. அதாவது வேதத்தை, அதாவது அந்த வேதாரண்யம் திருவேழிமேளை பதிகெல்லாம் படிச்சீங்கன்னா அவர் எங்கேயுமே வேதத்தை மறுத்தோ திட்டியோ பேசினதாலும் எப்பவுமே அது திட்டினது கிடையாது. நான் எனக்கு வேதம் தெரியும் சொல்லுவாரை தவிர வேதத்தை மறுத்து பேசினது கிடையாது. இன்னும் திருவெழுகுத்துருக்கை படிச்சீங்கன்னா நான்மறை ஆரங்கம் கற்ற கேள்வி, அதாவது அந்த இருமையின் ஒருமைக்கு முன்னாடி இந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா சொல்லுவார். அவரு கதவை மூடுறதுக்கு பாடுறாரு, இயல்பா மூடி திறக்க பாடுறாரு. அவர் எப்படி சொல்லணும் கேட்டீங்கன்னா, கதை மூடுற பாடுறாரு சொல்லக்கூடாது. திறக்கப்பாடிய திருநாவுக்கரசர்னா மறுபடியும் அது பயன்படுமாறு மூடியும் திறக்கவும் ஆக பாடியவர் திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். உங்களுக்கு மறுபடியும் அவர் மூட பாடினார்னா மூடிய தானே கிடைக்கணும். அது மறுபடியும் இயல்பாக மூடவும் திறக்கவும் ஆக, அதுக்கப்புறம் அவர் கையில் இல்லை, அவர் தொடங்கி வச்சிடறாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாம தான் அதை பின்பற்றணும். இது என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல கடவுளை அடைவதற்கு இருக்கிற சிறந்த ஒரு வழி எதுன்னு கேட்டீங்கன்னா வேதங்கள் தான். ஆனா அதுங்க மூலமா நேரா கடவுளை வழிபட முடியல. இதுதான் வேதங்கள் கதவை அடைத்தனன்னு சொல்றது. கதவை அடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அருமறை அப்படின்னா வேதத்துல நேரா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கடவுளை திருஞான சம்பந்தர் திருமுறை பாடி தெரிஞ்சுக்கிற மாதிரி வேதத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே பதில் இருக்காது. அதுல அதுக்குள்ள போய் நீங்க ஆழமா அதுக்குள்ள கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் அருமறைன்னு பேர். அது அந்த வேதங்கள்ல நீங்க போனீங்கன்னா நீங்க கடவுளை அனுபவிக்க முடியாம முட்டிக்கிட்டீங்க அப்படின்றதுதான் வேதங்கள் கடவுளை தரிசிக்கிற கதவை அடைத்தன அப்படின்னு அர்த்தம். அதுல இருக்கிற பிரச்சனைய தீர்த்து
ஏன் கடவுள் அனுபவிக்காம வேதங்கள் மறைக்குது அப்படின்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. வேதத்துல வர்ற முக்கியமான வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு பேர். அதுல பொருள் சொல்லும் போது நீங்க சரியான முடிவுக்கு வராம மாற்றுப்பாதைக்கு போயிட்டீங்க, கடவுளுக்கு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கடவுளை அடைய முடியாமே அவஸ்தைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வேதங்கள் கடவுளை அடைக்குதுன்னு அர்த்தம். தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், இதெல்லாம் இருக்கு அந்த மகா வாக்கியங்கள்ல ஒன்று. ஏகம் ஏவ அத்விதீயம், தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் மகா வாக்கியங்கள்னு பேர். இதுங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது கடவுளை அடையிற மார்க்கத்தை சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப கடவுளை அடையிறதுங்கிறது முடியல. அதுக்கு அவங்க சொல்றதுக்கும் அது ஒத்துழைக்குது. அப்பதான் திருஞான சம்பந்தர் சொல்றார், கழுமல முதுபதி கவுனியன் அறியும், எனக்கு வேதம் தெரியும், நான் சொல்றேன் இதுதான் முடிவு அப்படின்னு அவர் சொல்றதுனால அந்த விஷயத்துக்கு வந்தவர் யாரு? திருஞான சம்பந்தர். அத வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கிற திருஞான சம்பந்தரே அந்த கதவை திறக்க முடியாது. அவர் அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவரது பக்கத்துல வந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டு அவர் தான் அதை வழிமொழியணும். அப்படிதான் கதவு திறக்கிற வேலை இருக்கு. திருஞான சம்பந்தரை ஏன் திறக்கல, திருநாவுக்கரசர் ஏன் திறந்தாருன்னா தொண்டு அதுக்கெல்லாம் அப்புறம். நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் சார், நானே சொல்லிட்டு போறதுக்கு அவர் தானே அப்படி சொல்றாருன்னு நீங்க நீங்க நான் சொன்னது சரின்னு இன்னொருத்த அதை வந்து எடுத்து உலகத்துக்கு கொடுத்தாதான். அப்படித்தான் உங்களுக்கு யாரு விவேகானந்தரால ராமகிருஷ்ணர் வர்றார். ராமகிருஷ்ணன் மட்டும் இருந்தா அவர் தெரிஞ்சுக்க மாட்டார்ல, விவேகானந்தரால தெரிய வர்றார். அந்த மாதிரி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் விஷயத்துக்கு தான் வாக்கு மூலம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதுக்குள்ள நம்ம இயற்கையா படிக்கிற அந்த சாதாரண மன நிகழ்ச்சியெல்லாம் அப்புறம். இதுல என்ன முக்கியமான அடிப்படைனா, இந்த வேதங்கள் மூலமாக கடவுளை முடிவாக நாம் அனுபவித்து சொல்லுகிற விஷயம் என்ன அப்படிங்கிற கருத்துக்கு உரிய வரலாற்று தொடர்புடைய இடம் வேதாரண்யம். அது ஒரு காடு. அதுக்குள்ள போனீங்கன்னா இருட்டுல மாட்டிக்கின்னு வழி தெரியாத நீங்க அவஸ்தைப்படுங்க. அவ்வளவுதான் விஷயம். வேதம் ஒரு காடு. நீங்க வேதத்துக்குள்ள ஆரண்யம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வேதத்துல மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம் அப்படின்னு 4 பகுதி. அதுல இருக்கிற ஆரண்யம் என்ன சொல்லுவாங்கன்னா, காட்டுல முனிவர்கள் கலந்து பேசி உபதேசம் கொடுத்து எழுதின பகுதி அது. அதுல என்ன விஷயம்னா, அதுவும் ஆரண்யம் மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு எது நல்ல மரம், எது கெட்ட மரம், எது கடவுளுக்கு காட்டுற மரம் தெரியாது. அதனால அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால வேதமே உங்களுக்கு ஒரு காடு தான். அப்ப அதுக்குள்ள உங்களுக்கு பழம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண, அதுதானே நேற்று குமரகுருபரர் சொல்லும்போது சொன்ன, வேதத்தினுடைய விதையை வைத்து அதன் மூலமாக வந்த மரத்தில் பழுத்த கனியாக இருப்பது சைவ சித்தாந்தம் அவர் சொன்னார். அப்ப அந்த விஷயத்துல வர்ற குறைபாடுகளை நீக்கணும். குறைபாடுனா உங்களுக்கு புரியுற விஷயமா அல்லது அதுக்குள்ள என்ன தெளிவடையணும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு ஆள் வர்றார். அவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் சொன்ன அந்த விஷயத்தை இவர் சொல்றது தம்பா சரி அப்படின்னு சேர்த்துக்கிட்டு அதை வழிமொழியை வைக்கிறவரா கூட திருநாவுக்கரசர் இருக்கிறார். அதனாலதான் என்ன நடந்ததுன்னா, அந்த வேதாரண்யத்துக்கு அடுத்த ஊர் ஒண்ணு போறாங்க. அந்த ஊர்ல தான் 2 பேரும் பாட்டு அவங்க எழுதின அந்த பாட்டை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். வேதாரண்யத்துக்கு அடுத்து பாடுற பாட்டு கடவுளை வந்து எவ்வளவு பெருசா காட்ட முடியுமோ அவ்வளவு பெருசா காட்டியிருப்பாங்க. வேற எந்த நீங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாட்டுல அப்படி பார்க்க முடியாத அளவு ஒரு விஸ்வரூப தரிசனமா இருக்கும். விஸ்வரூபம்னா இந்த கடவுளுடைய முழுமை காட்சி, இந்த தகராலய ரகசியம் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு தரிசனம் அந்த 2 பாட்டுல இருக்கும். யார திருநாவுக்கரசர் பாடல இருக்கும், திருஞான சம்பந்தர் பாடலே இருக்கும். இதுதான் வேதாரண்யத்துக்கு பிறகு நடந்தது. கடவுளை முழுசா அப்ப வந்து உலகத்துக்கு சொல்ல முடியாது. அது அவங்க 2 பேரும் நீங்க பாருங்க, கடவுள் தெரிகிறாரு. அதாவது அது என்ன நடந்ததுன்னா, வேதாரண்யத்திலிருந்து திருநாவுக்கரசர் வருத்தப்பட்டு போயிடுறார். போன பிறகு திருஞான சம்பந்தர் பின்னாடியே வர்றார். கவலைப்படாதீங்க, நீங்க வந்து எங்க மறைஞ்சிட்டீங்க அப்படின்னு கடவுளை வெளியே வர வைக்கிறார். திருஞான சம்பந்தர் வர வச்சு நீங்க பாருங்க அப்படின்னு பார்க்க வச்சு 2 பேரும் பார்த்து பாடுறாங்க கடவுளை.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரியவங்க 2 பேரும் தான் பார்த்து பேசிக்க முடியும். நமக்கு பேசுறதுலாம் வினையை பற்றி தான். அப்ப வேதத்தின் மூலமாக விளக்கப்பட்ட கடவுளை முழுமையாக தரிசனம் செய்து அந்த வரலாற்றுக்கு உரிய இடமாக வேதாரண்யம் இருக்கிறது. இந்த வரலாற்றுக்கு உள்ள இடத்துல தான் இந்த நம்முடைய தாய்மானவர் பிறக்கிறார். இல்லை எது சும்மா ஏன் அங்க பிறந்தார் அப்படின்னா இதுல அவர் எழுதார் தாய்மானவர். பின்னாடி நிறைய பாட்டுல வரும். அதுல ஒரு சின்ன சொல்றேன் பாருங்க. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவு இன்றியே பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே. அதாவது இவருடைய இன்னொன்னே சொல்றேன். அதாவது அடுத்த பாட்டு சிற்றவை. அப்படி சிற்றவைங்கிறதெல்லாம் நீங்க வள்ளலார் மட்டும் இல்லை, இது மாதிரி இவங்களெல்லாம் வரும். சிற்றவைன்னு சிற்சுகம் எழுதினவர் திருப்பூர் சிதம்பரம். இந்த சிற்றவை அப்படிங்கிற அந்த தலைப்புல தாய்மானவர் பாடுற அந்த பாட்டுல ஒரு பாட்டு படிக்கிறார். அது கருணாகர கடவுள்ன்ற தலைப்புல வரும். அது முடியும் போது கருதறிய சிற்றபையில் ஆனந்த நித்தமிடம் அப்படிங்கிறது முடியும். ஒவ்வொரு பாட்டுக்கும் இறுதியில் அதுல ஒரு பாட்டு சந்ததமும் வேத மொழி யாது ஒன்று பத்தின் தான் முற்றும் எனலால் சகம் மீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவது இல்லை. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா மரணம் உண்டு அப்படிங்கிறத மறுக்கிறார். அதாவது வேதத்தை எந்நேரமும் படிச்சுட்டு இருந்தாலும் சந்ததமும் வேத மொழி யாது ஒன்று பற்றி எந்த இடத்தோனாலும் எடுத்துக்கிட்டு அதுலயே தான் முற்றும் எனலால், அதாவது வேத மொழி யாது ஒன்று பற்றின் அதுதான் முற்றும் எனலால் சகம் மீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவது இல்லை. அப்ப யாரு நிஷ்டரா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டான்றார். வேதத்தை படித்தாலும் நிஷ்டரா இல்லாதவன் அதாவது அனுபவத்துக்கு வராதவன்னு அர்த்தம். நிஷ்டன் அப்படின்னா நான் நிட்டை கூடினவன் அர்த்தம். நம்ம திருக்கோவலூர் ஞானியார் சாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் நம்ம சிதம்பர சாமிகள் மாதிரி வீரசைவம். அவர் தான் இந்த சைவ சித்தாந்த பெருமாள் தொடக்கணும். அவர்ல முதல் ஆதீனம் திருக்கோவில் ஆதீனம், முதல் ஆதீனம் நான் சொல்றது. அவர் ஒரு புக்கு இருக்கார், நிஷ்டானுபூதி சாரம். நிஷ்டானுபூதி சாரம், நிஷ்டானுபூதி சாரம் தான் அது தமிழ்ல போடுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாருன்னா நிஷ்டை அப்படின்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்னா அனுபவிக்கிறது. சிம்பிள் எளிமையா அது நீங்க உடனே நிஷ்டைன்ன உடனே அது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது கடவுள் விஷயம்தான். ஆனா அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி நினைக்கலாம். நாம அனுபவிக்கிற அனுபவத்துல இருந்தே அது வரும். அது பெரிய கடவுள் விஷயமாவே இருக்கும்போது அதுக்கு நிஷ்டைன்னு பேரு. இப்ப வர்றதுக்கு நாம கொனக்ஷன் பேரு, அவ்வளவுதான் விஷயம். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு அனுபவிக்கிறது இஷ்டை, அது நிஷ்டை. புரியுது அவங்களுக்கு? அதுல வேதத்தையே படிச்சுக்கிட்டு அதுல எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா மரணம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவது இல்லை. சிந்தை அறியார்க்கு ஈது போதிப்பது அல்லவே. சிந்தை அறியார்க்கு எது நிஷ்டர்கள் இப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியாதவனுக்கு இதை நம்ம சொல்ல முடியாது. செப்பினும் வெகு தர்க்கமாம் திவ்ய குண மார்கண்டர் சுகர் ஆதி முனிவோர்கள் சித்தாந்த நித்தியர் அல்லரோ. இந்திராதி தேவதைகள் பிரம்மாதி கடவுளர் இருக்காதி வேத முனிவர் எண்ணறிய கணநாதர் நவநாத சித்தர்கள் இரவிமதி ஆதியோர்கள் கந்தர்வர் கிண்ணறர்கள் மற்றையவர்கள் யாவரும் கைகுவித்திடு தெய்வமே கருதறிய சிற்றபையில் ஆனந்த நித்தமிடு கருணாகர கடவுள். அவர் இதுல என்ன சொன்னார்னா இந்த மார்கண்டேயர் சுகர்னு 2 பேர் இருக்கிறார். சுகர்னு ஒரு முனிவர், மார்கண்டேயர் ஒரு முனிவர். நமக்கு தெரியும் மார்கண்டேயன் கதை.
இது ரொம்ப பழைய நாம இங்க மார்க்கண்டேயரை பின்னாடி நினைக்கிறோம். மார்க்கண்டேயருங்கிறது ரொம்ப பழைய காலத்திலேயே மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவர். சுகர் அப்படி நைமிசாரண்யத்து வனத்து முனிவர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருந்து அவர் தான் புராணம் சொல்லுவார். அதாவது சுகர்னா கிளி. கடவுள் கிளி வந்து நம்ம பேசுங்கிற மாதிரி கடவுள் பேசுறத பேசுறவர் அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த மார்க்கண்டேயர் சுகர்லாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் அப்படின்னு நான் யாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இந்த வேதத்தை சொல்லிக்கிட்டு நான் அதுதான் பெருசு, அதில் மரணம் உண்டு, இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு அது புரியவும் புரியாதுன்னு. அப்ப எடுத்தவொடனே என்ன சொல்றாரு, நாம வேத மொழியை படித்து மரணம் இல்லைங்கிற அனுபவம் அதுல வரணும். அது எப்படி வரும்? அதுக்காக தான் வந்தவர் திருஞான சம்பந்தர். அதுலயே உனக்கு மரணமில்லா பெருவாழ்வை பத்தி பேசியிருக்குதுப்பா, அதோட அனுபவ முடிவு அதுதான். அது எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருமையின் ஒருமையின் புரிஞ்சுக்கோ, தானாய் வேறாய் உடன் ஆனான்னு புரிஞ்சுக்கோ. இதுதான் திருவிழிமேலையில பேசுறது திருஞான சம்பந்தர். அவர் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ளதான் அருணகிரிநாதர் வருகிறார். அந்த அருணகிரிநாதர் வந்து அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இவர் யார் தாய்மானவர் சித்தாந்த நித்தியர் அலரோ. முக்கியமா நான் நேற்றுக்கும் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, ரமணர் முக்தி அடைஞ்சாருன்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா சித்தாந்த விஷயமா ஒரு வரல அப்படின்னா முக்தி அடைஞ்சாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் முக்தி அடைஞ்சாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். வேற நீங்கன்னா என்ன பெரிய ஆளான்னு கேட்கக்கூடாது. இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, ஒரு உண்மையை சொல்றேன்னா, இப்போ கொஞ்சம் பேர்த்தா இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்களேன். இப்போ நீங்க சில பேர் ஆஃபீஸ்ல எல்லாம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருப்பீங்க. இல்லை சில ஆஃபீஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா போவீங்க. அந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா டேபிள்ல 20 படம் வச்சிருப்பாரு. ஆனால் உங்களை நிற்க வச்சுனே வெறுப்பு ஏற்றுவான். அவன் நல்ல வேலைக்கு போவான்னு போமா. நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன ரோட்ல வண்டி ஓட்டி போனா கூட அத்து மேல தண்ணி அடிக்காம போனீங்கன்னா உங்களுக்கு கடவுளும் கூட வேலை செய்யறான்னு அர்த்தம். வந்தவன வேலையை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா நீ இந்த போட்டோவே வைக்க தேவையில்லை, நீ கடவுள் வேலை செய்யறாரு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது. அது இப்போ எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் ஒரு 10 போட்டோ வச்சிருப்பேன். பல்லலார், அருணகிரிநாதர் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரியே இப்போ சங்கரர், இன்னொரு ராமானுஜர் எல்லாம் வச்சதுன்னு வச்சுங்களேன். எனக்கு பேர் என்ன, கொள்கை தெரியாதவன்னு பேர். நான் எல்லாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? இன்னார்தான் சரியானவர்னு சொல்லணும். அதுதான் இந்த தாய்மானவர் அந்த வரியை போட்டார். சித்தாந்த நித்தியர்னு போட்டார். நித்தியம் எப்போ வரும் அப்படின்னா, சித்தாந்த விஷயத்துக்குள்ள வரலன்னா நீங்க நித்தியம் வராது. அதுக்கு என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் முழுமையை அடையலன்னு அர்த்தம். இப்போ ஒரு காலத்துல வந்து காதலிக்கும் போது பொண்டாட்டி தான் உயிர்னு அதே மயமா இருப்பான். கொஞ்சம் பிரச்சனை வர வர இதனால பெரிய தொல்லையா போச்சு, சனினா போச்சுமா. அப்போ ஒரு காலத்துல நினைச்சிட்டு அப்படியே கருத்து மாறுது இல்லை. அந்த மாதிரி தான் நிறைய தத்துவம் இருக்கும் உலகத்துல. இதெல்லாம் மாணிக்கவாசகர் தெளிவா சொல்லிட்டார். நமக்கு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகுதான் 6 கோடி மாயா சக்தி வந்து நம்மளை ஆட்டி படைக்குங்கிறார். அப்பதான் தத்துவம் படிக்கணும். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் தத்துவம் நம்ம கையில கிடைக்குது, காதுல கேட்குது, அதெல்லாம் போயிடும். கடைசியா தாயே என்ன அன்பு உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சா கடவுள்கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுவார் இது மாணிக்கவாசகர். இதுல அந்த மாதிரி உங்களுக்கு நாம எங்கெங்கயோ எவ்வளவு தத்துவம் இருக்குது, அவங்க எல்லாம் முக்தி அடைக்க முடியாது. அவங்க பேசிக்கலாம் நாங்க முக்தி அடைச்சிட்டு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்ப நான் பேசிங்களேன், வைணவம் இருக்குது, வைணவத்துல 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, 12 ஆழ்வார் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் அதே மாதிரி அனுபவிச்ச மாதிரி யாருமே வரலையே. வேற தத்துவம் நிறைய இருக்குது, அதே மாதிரி அனுபவிச்ச மாதிரி தொடர்ந்து யாரு அதை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது வேற. ஒரு நூலை வச்சுட்டு அதுலயே ஆராய்ச்சி பண்ணி அறிஞருக்கு வர்றது வேற. அனுபவம்னு வர்றப்ப அதுக்கு அடுத்த ஆளு அந்த லைன்ல யாராவது வரணும். அப்பதான் அந்த அனுபவம் சரின்னு அர்த்தம். அது முட்டிக்குதுன்னா அது முட்டுப்படுற அனுபவம் அர்த்தம். இப்ப வந்து ஏன் வந்து ஒரே சைவ சித்தாந்த மரபுக்குள்ளேயே எல்லாரும் 100 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள மாறி போவான். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை திருத்தது வேற. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக
உங்களுக்கு நீங்க ஒரு மாதிரி கேள்வி கேட்பீங்க, அதுக்கு ஒரு ஆள் பாட்டு பாடியிருப்பார், சிவவாக்கியர் பாடியிருப்பாரு, இல்ல இந்த பக்கம் சிற்றம்பல நாடிகள் பாடியிருப்பாரு, இல்ல காளி கண்ணுடைய வள்ளல் பாடியிருப்பார். ஆனா அந்த டிராக்கு இருக்கிற அடிப்படை மாறாது. அந்த அடிப்படையை கற்றுக் கொடுத்தவர் தான் திருஞானம். அதாவது இந்த உலகத்துல மகா குரு அப்படின்னா அவர் தான். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, உலகத்துல கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்பா, கடவுள் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லாத, தானாய் அவன் வேறாகவும் எல்லாத்துலயும் இருக்கிறான். அப்ப அவனுக்கு வேற எல்லாம் இருக்குது. ஆன்மா இருக்கிறது, உலகம் இருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான்னா உடனாக இருக்கிறான். நீ கடவுள் மட்டும்தான் இருக்கிற சொன்னா உனக்கு ஒன்றும் முடிவு கிடைக்காது போ அப்படின்னா, நடுவில் ஏமாறன்னு. அப்போ திருஞான சம்பந்தர் எடுத்து கொடுத்த இந்த முடிவு தான் உலகத்துக்கே முடிவு. அதனாலதான் ஜீவபோக்கு கிறிஸ்துவத்துல இருந்தாலும் திருவாசகத்துக்குள்ள ஏன் வந்து வர்றாரு? ஏன் திருவாசகத்தை பற்றி ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள போகலையா? போக முடியாது, அப்படிலாம் வரலாறு கிடையாது. சைவத்துல இருந்துகிட்டு வேற இதுக்கு போனதா ஏதாவது வரலாறு இருக்குதா? நம்ம சும்மா யாராவது பொய்யா இருந்தாலும் வேற. ஆனா பெரும்பாலும் நீங்க பார்த்ததுல தெரியுதான்னு கேட்டா கண்டிப்பா வராது. இப்ப நமக்கு ஆதாரமே கிறிஸ்துவத்துல நீங்க வந்தவங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நேர்மையா அனுபவிக்கணும் இருக்கிறோம். அதே மாதிரி கம்யூனிஸ்டா இருக்கிறோம், வள்ளலார்கிட்ட வந்துருவோம். நாத்திகனா இருக்கிறவங்க கண்டிப்பா வள்ளலார்கிட்ட வந்துருவான். இப்படிதான் கடைசி காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன உண்மை அதுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மை இந்த இந்த நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையும் இதுல வந்து சேருதுதான். எதுல? சித்தாந்த நித்தியத்துல வந்து சேருது. அப்படி வந்து சேர்ந்தா நம்ம சரியான இடத்துல வந்து சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி சேர்ந்தாதான் நீங்க முக்தி அடைஞ்சதாவே அர்த்தம். இந்த மூணு பொருளையும் ஒத்துக்காம நீங்க பேசியிருந்தா முக்தி அடையும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆளை நீங்க வழிபட்டா உங்களுக்கு அறகுறையா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். இது எப்படி வச்சீங்களேன்? ரமணர் எப்படி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரமணர் நான் அப்படிங்கிறது தானே பேசுறாருன்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அவர் அதை தான் பேசினாருன்னு உங்களுக்கு அப்படி அவங்க புரிய வைக்கிறாங்க. நீங்க ரமணரை பற்றியா தானே உங்களுக்கு புரிய வைப்பார்ல அவரு. இந்த இலங்கையில யோகசாமின்னு ஒரு சித்தர் இருந்தார். சிவதொண்ட நிலையன்னு பேர் அது. அந்த சிவதொண்டன் நீங்க இப்போ நெட்ல போட்டீங்கன்னா அந்த யோகசாமி சிவயோகசாமின்னு வரும். அதுக்குள்ள அவருடைய சிஷ்யன் இங்க திருவண்ணாமலைக்கு வந்து போறவர், அவர் பேர் செல்லப்பசாமி. அவர் ரமணர்கிட்ட போய் நாம சிஷ்யன் அவன் நினைக்கிறாரு. அப்பப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி விட்டுட்டு போறாங்க. இது அவருக்கு தெரியுது, யோகசாமிக்கு தெரியுது. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் திடீர்னு ரமணர் மாதிரி அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த சிஷ்யனுக்கு. இதுல இருந்து ரமணருங்கிற உருவம் ஒரு மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ள வருது அப்படின்னு நமக்கு அனுபவமா தெரியுது. அதை புரிஞ்சுக்கிறவன் என்னவாலும் பேசிட்டு போலாம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர்கிட்ட உண்மை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் சாட்சி. இப்ப நீங்க கொள்கையா பேசிக்கிட்டு அதுல அரசியல் பண்றது நமக்கு வேலை இல்லை. நமக்கு அனுபவத்துல எது வந்து நிக்குது அப்படிங்கிறது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நானும் இருக்கிறேன், கடவுளும் இருக்கிறார், எனக்கான வினை, ஆணவம், கர்மம், இது இந்த இந்த மாயை இதெல்லாம் உண்மையானவை அப்படிங்கிறதுக்குள்ள வராம கடவுள் மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவும் பொய் அப்படின்னீங்கன்னா அது பிழையானது அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவா வந்தாதான் சித்தாந்த நித்தியர். நித்தியம்னாலே நிலையானதுன்னு அர்த்தம். நித்தியம் அப்படின்னா நிலைத்தன்மை. அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனால நாம எந்த வழியில போறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு சித்தாந்த வழியில வேதம் வந்து நிக்குது. ஆனா அந்த வேலையை நீங்க அத்வைதத்தினுடைய விஷயமா அதுக்குள்ள ஒரு இருக்கிற முடிவா நீங்க அதை மறுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெளிவா வந்தவர் யாரு? நம்ம சிதம்பரசாமி. நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பார்க்குற நம்ம தாய்மானவர் அதுக்குள்ள என்னென்னலாம் வளர்ச்சி இருக்குதோ அத்தனையும் சொல்றார். எதுக்குள்ள? அந்த வேதத்துக்குள்ள என்னென்ன மாதிரி வளர்ச்சி வந்து அதுக்குள்ள அருணகிரிநாதர் எப்படி பேசினார், அதுக்குள்ள மரணமில்லா பெருவாழ்வு உண்டு அப்படிங்கிறத நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சிய நமக்கு தாய்மானவர் அமைத்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் பாட்டே நம்ம தாய்மானவருடைய முதல் பாட்டே உங்களுக்கு ஒரு முக்கியமான பாட்டு. அங்கிங்கெனாதபடி படிச்சிருப்பீங்க நீங்க, எங்கும் பிரகாசமாய். அது ஏன் அப்படிங்க அந்த 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 வார்த்தையை போடுறாரு தெரியுமா? அது திருவருள் விலாச பரசிவ வணக்கம், அதுக்கு பேர். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது
தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ளது எது? அது கருத்தற்கு இசைந்ததுவே. கண்டன எல்லாம் மோன உரு வெளியதாகவும் குருதி அஞ்சலி செய்குவான். அதாவது இந்த ஒரு பாட்டிலேயே அவர் எல்லாத்தையும் முற்றி வைக்கிறார். எதை? வேதத்தையே முற்றி வைக்கிறார். அதாவது இதுக்குள்ள அதாவது இதெல்லாம் நீங்க இந்த பாட்டுக்கு விளக்க உரையா நீங்க நினைக்க வேணாம். நேற்று சொல்லியிருப்பேன், இந்த பூமான்னு ஒரு பொருளை பற்றி சொன்னான்ல, பூமா அப்படின்னு ஒரு சொல். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். இது ஏன் முதல்ல எடுத்தோடனே இப்படி ஒரு டவுட் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை சங்கரர் தான். ஏன்னா ஒரு கடவுளை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னுறார். கடவுளை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் பத்தி உங்களுக்கு தெரியாது, கடவுள் பத்தி தெரியாது, தெரிஞ்சிட்டா உங்களுக்கு உலகத்தை பத்தி தெரியாது. நான் கடவுள்னு சொல்றோம்ல, இப்ப நாம அதை சொல்லத்தான் நம்ம சொல்ல முடியாது, நமக்கு அது தெரியாது. அது தெரிகிற காலத்துல வேற ஒன்றும் கிடையாது. இப்படி அவர் அந்த பூமாவை புரிஞ்சினார். அதுதான் அம்மா பொருள்னு அருணகிரிநாதர் வேற மாதிரி நமக்கு அதை புரிய வைக்கிறார். ஒரே சொல் தான், அந்த சொல்லு அனுபவத்துல எப்படி வருதுங்கிறது தான். ஆராய்ச்சியில நீ எப்படி வேணாலும் பேசு, அதை பத்தி கவலை இல்லை. நீ அனுபவத்துக்கு வந்தா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த திருஞான சம்பந்தரை வச்சுட்டு அருணகிரிநாதர் தெளிவா சொல்லிடுறாரு. அதுக்கு ஒரு இடத்துல பாமுசாமி விளக்கம் இருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஏன் அது சங்கரர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கடவுளை இது என்று நீங்க சுட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது குறையுடைய பொருள். இந்த சுட்டி சொல்லாத அளவுக்கு இருக்கிற கடவுள் தான் கடவுள். அதுக்கு பேர் கேவல ஞானம்ங்கிறார். எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அந்த ஞானம் கேவல ஞானம். அஞ்ஞானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்று சொல்லப்படுவது எல்லாமே அஞ்ஞானம். அதை எப்படி சொல்லுவார்? நீ அங்க போயிட்டா வேற ஒண்ணும் கிடையாது, இங்க இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. இருக்குதா இல்லையா? அதுக்கு பேர் தான் அனிர்வச்சனம்னாரு. அனிர்வச்சனையே கியாதின்னு ஒரு வாதம். இந்த கயிறு பாம்பு நேற்று கூட காமிச்சேன். அது என்னன்னா, இந்த கயிறை பாம்பு பார்த்துட்டு ஓடிடுவான்ல, ஓடின பிறகு கயிறு தான் அது முடிவு பண்ணிட்டு வரான்னு வச்சுங்களேன், ஓடும்போது அது பாம்பா தெரிஞ்சது இல்ல, அப்ப பாம்புன்றது உண்மைதான். திரும்பி வந்த பிறகு கயிறு தான் பார்க்கறா, கயிறு தான் உண்மை. இப்ப பாம்பு ரைட்டா, கயிறு சரியா? இப்ப பார்த்த வகையில கயிறு தான் சரி, ஆனா ஏற்கனவே பார்க்கப்பட்ட வகையில பாம்பு எது உண்மை அப்படின்னு கேட்கிறப்ப, பார்க்கப்பட்டதனால் பாம்பு உண்மை, மறுக்கப்பட்டதனால் கயிறு உண்மை. ஏ பாம்பா கயிறா ரெண்டுல ஒண்ணு சொல்லணும், சொல்ல முடியாது. அனிர்வச்சனியம்னு பேரு, சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டேன், இதை நிறைய நேரம் எல்லாம் இல்லை. அனிர்வச்சனம் அப்படின்னா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டே ஒரு கொள்கை, அது ஒரு தியாதிவாதம் பேர். அதுதான் சத்தியாதி, அசத்தியாதி, அபிநவ அந்நியதாக்கியாதி, அனிர்வச்சனிய கியாதி அப்படின்னு ஒரு கியாதி. அது கியாதினா பிழை பற்றிய ஆராய்ச்சின்னு அர்த்தம். தப்பு ஏன் வருது அப்படிங்கிறத பத்தின ஆராய்ச்சி. அது அதுல இந்த உலகம் உண்மையா கடவுள் உண்மையா சொல்லுனா கடைசி சொல்ல முடியும். அங்க போனா இது தெரியாது, அங்க போய் பார்த்துட்டு அது தெரியாது, இங்க வந்தா இதையே வைணவத்துல ஒரு வேற மாதிரி டெக்னிக்கா சொல்லுவாங்க. நாம சொர்க்கத்துக்கு போறோம்னா என்ன எப்படி இருக்கோம்னு கேட்டப்போ, முதல்ல எங்க போனோம்? வாசுதேவன்கிட்ட போனோம். அங்க போனாதான் பரவாசுதேவன்னா யாரும் தெரியும் உனக்கு. இங்கவே அவரை சொல்ல முடியாது. இதுதான் சொர்க்கவாசல் பார்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம். இது என்னத்துக்கு இது சொல்லலாம் அப்படின்னா, இங்கவே அதை சொல்ல முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தை வந்தது, விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்ல. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பார்த்தவன் தெளிவா சொல்லலை,
பொன்னனும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். கண்டவர் விண்டில, பார்த்தவர்கள் விளக்கமா சொல்லல, விண்டவர் கண்டில, விளக்கமா சொன்னவங்களாம் பார்க்கலன்னு ஒரு பழமொழி. பழமொழி மாதிரி கொண்டு வந்தாங்க. அது பழமொழி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்கிறீங்களா? அது அது வந்தாலே உங்களுக்கு சமயத்தில் வெற்றி வந்துடும். அது தப்பு அப்படின்னு சொல்ல வரணும். இந்த ரெண்டு பேரு அவங்க மட்டும் இல்ல, காரைக்கால தான் முதல்ல பாக்குறாங்க. கடவுளை பாக்குற முதல் தகுதியே காரைக்கால மேல அவங்க பார்த்துட்டு தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப சைவ சமயம் வந்துட்டா இது வந்து பழமொழி கிடையாதுப்பா, தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு எடுத்த உடனே அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரணும்ல, அந்த மாதிரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த இவங்களால வந்தது. யாரால? மாயாவாதத்தினுடைய பழக்க தோஷத்துல வந்த பழமொழிகள் இதெல்லாம். அதே மாதிரி வள்ளலார்ல கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம்ல. இந்த கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறத வள்ளல் பெருமான் எங்கேயும் சொல்லலை. அதே மாதிரி கடன்பட்டார் அந்த விஷயத்தையும் ராவணன் சொல்லலை. இதெல்லாம் முக்கியமா சொல்லாம வழக்குக்குள்ள இவங்க வந்து ஏன் இது அப்படின்னா, இதுதான் வந்து இந்த மக்கள்கிட்ட பரப்பி நல்லதை கெட்டதாக்குற விஷயம் தனியா இது நடக்கும். அந்த வகையில் இதெல்லாம் வரும். இப்ப நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அதான் நான் இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லுவேன். சைவ சித்தாந்தம் எனக்கு இப்போ ராமசாமி படிக்க படிக்க அந்த சைவ சித்தாந்தம் எப்படி புரியுது, நமக்கு சைவ சித்தாந்தம் பழைய விஷயமே எப்படி புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்த நீங்க தத்துவம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், தத்துவத்துக்கு ஒரு விஷயம் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தத்துவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இப்ப சங்கர தத்துவம் இருக்குன்னு வச்சுங்களேன், கடவுள் இந்த உலகத்தை படைத்தது. எப்படி படைச்சது? எப்படி படைச்சது? கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சது? மாயை மூலமா படைச்சதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அது தனியா தெளிவா சொல்லணும். மாயை என்ற ஒரு உண்மை பொருளிலிருந்து கடவுள் உயிர்களுக்காக படைத்ததுன்னா சைவ சித்தாந்தம். கடவுள் என்பது மாயை படைத்தது அப்படின்னா சங்கர அத்வைதம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. உடனே கடவுள் நீங்க உலகத்துல கடவுள் என்பவர் மட்டும்தான் உண்மை, நீங்க பார்க்கிற உலகம் பொய். அது எப்படின்னா, மாயாஜாலம் பண்றவன் மாங்காய மரம் இல்லாமலே மாங்காய் கொடுக்குற மாதிரி அப்படின்பாங்க. இதுதான் இந்திரஜால வித்தை, மாயாஜால வித்தை. அப்புறம் கடவுளே இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, கடவுளே கொஞ்சம் லெவல்ல இறங்கி வந்தார்னா அவர் தான் உயிரா இருக்கிறார். நீங்களும் உயிர், நானும் உயிர். இதுக்கு பேர் பிரதிபிம்பவாதம். பிம்ப பிரதிபிம்பவாதம் பேர். ஒரே சூரிய நிலா தண்ணியிலையும் தெரியுது, குடத்துல இருக்கிற தண்ணியிலையும் தெரியுது, கண்ணாடியிலையும் தெரியுது, அப்புறம் கிணத்துல இருக்கிற தண்ணியிலையும் தெரியுது, குளத்துல இருக்கிற தண்ணியிலையும் தெரியுது. ஒரே இருக்கிறது ஒரு சூரியன் தானே, தண்ணியில தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு தோஷத்துல இதெல்லாம் தெரியுது. கடவுள் மட்டும்தான் உண்மை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது எப்படி கடவுளுக்கு அயலா நீ தண்ணி இருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட சொல்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவங்க என்ன சொன்னார்? இல்ல இல்ல, சிலந்தி வாயில அது வாயிலிருந்தே ஒரு முறை வந்து அது வந்து மலையாகி அதுல சிலந்தி மாட்டிக்கலையா, அந்த மாதிரி அதுல இருந்தே அது வரும் அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன தத்துவத்துக்கு சொல்ற உதாரணத்தை வச்சு தத்துவத்தை கோட்டை கட்டுறோம். புரியுதா? உதாரணத்தை உடைச்சிங்கன்னா தத்துவம் தரமட்டமாயிடும். இதுக்கு பேர் தான் மூளைக்கு வேலை கொடுக்குறதுன்னு பேரு. ஆனா சித்தாந்தத்துக்குள்ள நாம எப்பவுமே, நான் என்னோட முறை அது, இந்த உதாரணத்து மூலமா தத்துவத்தை சொல்லாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு உண்மைக்குள்ள இருந்து அதை கொண்டு வர முடியும். எதை? சைவ சித்தாந்தம். உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற விஷயத்துக்குள்ள ஒரு உதாரணத்தை எடுத்தாதான். இதெல்லாம் அனுபவிக்கிற உதாரணம் கிடையாது. அதெல்லாம் இது வந்து இப்ப நீங்க படிங்களேன், இப்ப நிறைய பேர் இந்த டிவியில ரேடியோலாம் கதை சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணர் கதை, தத்துவ கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இவர் அப்படி போனாரு, அவர் இப்படி வந்தார், இது சிங்கம் அப்படி போச்சு, இதெல்லாம் நிறைய கதைகள்லாம் கேட்பீங்களா? எங்கேயாவது அது ஒத்து வருமா உங்களுக்கு? இந்த ராமகிருஷ்ணர் கதை, டிவியில சொல்றவங்க கதை, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஜென் கதைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குமா? கதை உங்களுக்கு மூளைக்கு கவர்ச்சியா இருக்கும். இப்ப எப்படி எல்லா பட்டாசு போட்டாலும் சரி, கார் போட்டாலும் சரி, இன்ஜின் போட்டாலும் சரி, ஒரு பொம்பளை படம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். யார் இல்லைன்னு. ஆனா அந்த கதையை நடைமுறையில அது வரலாறு அந்த மாதிரி ஒரு கதை நடக்குமா?
சரி, எந்த சினிமாவில் எல்லா சினிமாவிலும் பார்க்குறேன் ஷூ போட்டுன்னு எல்லாரும் பெட்டில் படுப்பாங்க. வீட்டில் யாராவது ஷூ பெட்டு போட்டு படுத்து பார்த்துக்கிறீங்களா? நாம தான் எல்லாரும் பார்த்துன்னு வாங்க, நமக்கு தான் அந்த பக்கம் காட்டின வாங்க. அவன் காட்டுற நாடகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கூட வச்சுருக்கோம். ஒன்றும் நமக்கும் அதுக்கும் சத்தியமாக கொஞ்சம் கூட ஒத்து வராது. அதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற படத்துல இருந்து, செருப்புல இருந்து, ஷூவில் இருந்து, கட்டில இருந்து எதுவுமே ஒத்து வராது. இல்லை, ஏதோ சில பேர் யதார்த்தமாக காட்டுறன்னு வருவாங்க, அது தனி. அந்த படம் ஓடாது, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது இல்லை, அந்த மாதிரிதான் கதைகள் மூலமா தத்துவத்தை எழுப்புறது. இதுதான் அவர் மாயா சக்தி தலைவிரிச்சு ஆடுனார் மாணிக்க வாசகர். நீங்க சைவ சித்தாந்தத்தை மட்டும் விளக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனாலதான் மீகண்டார் அற்புதமா தெரிவார். அவர் என்ன பண்றாருன்னா, அவன் அவள் அது என்னும் அவை வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர் நடிக்கிறார். அது என்னன்னா, அதுக்குள்ள ஆராய்ச்சிருக்கோம். இந்த உலகம் அவன் அவள் அது என்ற மூன்றாக இருக்கிறது. அது இருக்கிற காலத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இல்லாமல் போகிறது. இல்லாமல் போகிறது போன்று வருகிறது, மறுபடியும் அது இருக்கிறது, இல்லாமல் போகிறது. அதனால இதை உண்டாக்கி தருபவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஆர்குமெண்டா சொல்லுவோம். அது ஒரு பக்கம். ஆனா ஏன் அவன் அவள்னு போட்டாரு? உலகத்துல அவன் அவள்ங்கிறது தான் விதியை காட்டும். அவனும் அவளும் சேர்ந்து வாழணும். அவன்னு ஒருத்தன் அவள்னு ஒருத்தனை ஏன் படைப்பிலேயே வச்சான்? இதுதான் விதியை காட்டும், இதுதான் வாழ்க்கையை காட்டும், இதுதான் இன்னைக்கு நாம வந்திருக்கிற கடவுள் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற எப்படி வந்து நினைக்கிறோம் அப்படின்னு காட்டும். இப்படி ஒரு உதாரணம் சொல்றேனே, நேற்று முந்தின கூட நம்ம சொன்னேன். இதே தாய்மானவரை வச்சு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்னு ஒண்ணு வேதத்திலே இருக்குதுங்கிறது எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் கடவுள் சிஸ்டத்துல நம்ம சைவ சித்தாந்தம் வருதுன்னு சொன்னா நீங்க எப்படி ஏற்றுப்பீங்க? உதாரணம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போற மாதிரி தெரியும். என்ன விஷயம் கேட்டீங்க, உதாரணங்கிறது கற்பனையானது கிடையாது. நான் சொல்றது இப்போ ஒருவனும் ஒருத்தையும் ஆறணும் ஒரு குடும்பமா நடத்துறோம் இல்ல. இந்த குடும்பத்துல தானே வினையை பத்தி பேசுறோம், விதியை பத்தி பேசுறோம். நம்ம தலையெழுத்தி ஒரு அப்பா அம்மா, நம்ம தலையெழுத்தி ஒரு புள்ள பொண்டாட்டி, நம்ம தலையெழுத்தி ஒரு அக்கா தங்கச்சின்னு நம்ம நினைக்கிறேன்ல. இதை விட்டு ஆனா நம்ம வெளியே போல, இதுக்குள்ள நம்ம வேலை செய்யும் போதே வருத்தப்படும். இதான உண்மை. ஏன் வந்து இதை நம்ம இஷ்டத்துக்கு பார்க்கல? இது ஏன் இந்த பைண்டிங்க்கு வந்து சேர்ந்தோம்? ஒரு காலத்துல நாடோடிகளா வாழ்ந்தவங்களுக்கு வரைமுறை கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாண முறையில வரைமுறை கிடையாது, யாரை பண்றதுன்னு கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனை பொண்டாட்டி பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வந்து நிக்குது. இதுக்கு மேலே ஏன் அது மாறல? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது ஒரு உண்மை தெரியும். நீங்க எப்படி வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு போங்க, இது கடவுள் கொடுக்குற சுதந்திரம். கடவுள் வந்து நீங்க கேட்கறது கொடுப்பாரு. ஆனா நீங்க எதுக்கு நீங்களா வரணும்னு முடிவு பண்ணி வந்து நிக்கிறீங்களோ அந்த இடம் தான் அவரோட கொள்கை. இல்லைன்னா புரியுது. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி வந்து நின்னாதான் வினை தெரியும், அது கடவுள் தெரியும். அது நீங்களா வந்து சேரணும், நீங்களே வந்து சேர்ந்தீங்கன்னு வந்து சேரணும். அதுக்கு அதான் கரெக்டான இடம்பா, இதுக்கு மேல இதுல இருந்து ஆரம்பி அப்படின்னு கடவுள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இது வந்து சித்தாந்தம். இந்த தத்துவத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்குள்ளதான் தத்துவத்தை விளக்குற முறை. இதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், வினயம் இருக்குது, கடவுளும் இருக்கிறாரு, எனக்கு அறிவு ஆணவம் ஒண்ணு இருந்தது, இதுக்கு நல்லதுதான் எனக்கு மாயைங்கிறது என்னை விட வேற ஆனது, இது வந்து ஒரு பொருள் இருந்து கொடுத்தது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியும். அப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க தெளிவான பாதைக்கு வந்தீங்க, இந்த பிறப்பை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சாட்சியை கூறிய தத்துவம் தான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் வேதத்து பொருளை வச்சு மறுபடியும் மடம் மாத்தாதீங்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை வலிந்து கட்ட வேண்டிய வேலை 2 பேருக்கு வருது. அதுல மாயாவாதத்தை மறுத்து நேரடியா மறுத்து பேச வேண்டிய வேலை சிதம்பர சாமிக்கு வருது. வேதத்தினுடைய விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்ல வேண்டிய விஷயத்தை, வேதாந்த சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நம்ம இவருக்கு வருது. யாருக்கு? மாணிக்கம். அதனாலதான் அவர் சித்தர்கணம் அப்படிங்கிற தலைப்புல 7வது தலைப்பா சித்தர்கணம். சித்தர்கணம் ஒன்று பாடுறாருல யாரு, நம்ம தாய்மானவர். அவரு 7வது தலைப்பு, தாய்மானவர் பாட்டுல 7வது தலைப்பு. அவரு எண்ணறிய பிறவிதனில், அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது இதெல்லாம் மருணகிரிநாதர்கிட்ட இருந்து இருக்கிற விஷயம்தான். ஆனா இவர் வேதத்தை அந்த நூல்களை வச்சு பேசணும். ஏன்னா அந்த இன்னொரு பாட்டு ஒன்று படிச்சு பாருங்க, சும்மா இருக்கும் சுகம் சுகம் என்று அருணகிரிநாதர் சொன்னார்னு மட்டும் சொல்லாது, சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும்.
கேட்டும் அறிவு இன்றியே போனாங்க அப்படின்னு திட்டாருல்ல. எதுல அது பின்னாடி அந்த அந்த தனிப்பாட்டு மாதிரி அது அமைக்கிறார். அது அந்த பாட்டு தலைப்பு சொல்லிடுறேன். பாயப்புலி அந்த தலைப்புக்கு பேரு பாயப்புலி. 27வது தலைப்புல அந்த பாட்டு வரும். பாயப்புலின்னா நான் கேட்டீங்கன்னா பாயற புலி மானை பார்க்குற மாதிரி அது உதாரணம். அந்த 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 அனுபவத்துக்கு உங்களுக்கு தெரியும். மானின் நேர்வழி மாதராய் யார் சொன்னது? அது திருஞான சம்பந்தர் சொல்லாரு. அப்ப நம்ம எல்லாரும் நயமா சொல்லுவோம்ல, அந்த அம்மா மறந்து போய் பார்த்தாங்க, பயந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த பாயப்புலியை பயன்படுத்துறாரு தாய்மானவர். அதுல வரதான் சும்மா இருக்கும் சுகம் சுகம் தான் சொல்லிட்டு குருதி எல்லாம் சொன்னாலும் அது தெரியாம போனது அப்படிங்கிறது. இந்த பாட்டுல எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன். கண்ணகள் நிலத்து நான் உள்ள பொழுதே அருள் ககன வட்டத்தை நின்று காலூன்றி நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதி அவசமுறவே பண்ணுவது நன்மை இந்நிலை பதியும் மட்டுமே பதியாயிருந்தது ஏக பௌரி குலையாமலே கௌரி குண்டலியாயி பன்னவி தன் அருளினாலே விண்ணிலவு மதியமுதம் ஒழியாது பொழியவே வேண்டுவேன் உமது அடிமை நான் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம். ஏன் அவங்கள கையில் எடுக்கிறாரு? உங்களுக்கு சித்தர்னா தெரியும் இல்லை? இப்போ வள்ளலார் அருள் சித்தர்னு சொல்றாரு. நம்ம திருமூலர் சிவசித்தர் சொல்வார். வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும்னா சொல்றாருல தெளியும் அவரு சிவசித்தர். இந்த சிவா அப்படிங்கிற பொருளை கலக்கிறத பத்தி பேசுறதுதான் சித்தர். அவங்க அந்த சித்தருங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டாலே புதுசா ஒரு விஷயத்த மேல நின்று வைக்கிறவங்க. அன்னைக்கு கூட நான் சொன்னேன், சமரசம் பண்ணிக்கிறீங்களா? யாராவது சமரசம் பண்ணிருக்கீங்களா? வீட்டுல சமரசமா போயிருக்கீங்களா? யாராவது சமரசமா போறதுன்னா சமரசமா போவீங்க, சமரசமா போங்கன்றாங்கல்ல. சமரசமா போறதுன்னா விட்டு கொடுத்து போறது. விட்டு கொடுத்து போறது எப்படி சமரசம் சொல்லலாம்? விட்டு கொடுத்து போறதுன்னு தான் சொல்றீங்களா? அப்புறம் அது சமரசம் கிடையாது இல்ல. சமரசமா போறதுன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? விட்டு கொடுத்து போறது சமரசம் கிடையாது. ஆதிக்கம் பண்ணவும் கூடாது. சமரசமா போறதுன்னா என்ன? சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம்ன்றாருல, அதுக்காக சொல்ல வரலாம். அப்படி கிடையாது. இந்த ரெண்டு பேரு நீங்க சமரசப்பா போங்கப்பா நாம சொல்றோம்ல, இவன் அது இவன் தான் பெருசுன்பான், அவன் தான் பெருசுன்பான். இந்த ரெண்டு பேரும் ஒத்துக்கிற மாதிரி இன்னொன்னு சொல்லணும், அதுக்கு பேர் தான் சமரசம். நீ விட்டு கொடுத்து போப்பான்னு சொன்னீங்கன்னா அது சமரசம் கிடையாது. அதுதான் குடும்ப நட்டத்துக்கே திருவள்ளுவர் சொல்றது. திருவள்ளுவர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க வேணாங்கல்ல, ஆனா உன் ஆசைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்காத, இவனை ஆசைக்கு அதை கல்யாணம் பண்ணிக்காத, ரெண்டு பேரும் ஒரு ஆசையை வச்சுன்னு கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா வேலைக்கு ஆகும். அதனாலதான் அந்த பொருத்தம் பார்க்கறது இருக்குல்ல, அந்த பொருத்தம் பார்க்கறதுனா என்னன்னா அவன் பார்க்குற மாதிரியே அது பார்க்கும். சில பேர் இவங்க போற மெத்தடு இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்காது. எப்பா நீ போறது, நீ என்ன இப்படி புரிஞ்சுக்கிற, நீ என்ன இப்படி போற அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. ரெண்டு பேரும் போறது சரியில்லை தான், அப்படி அதை சொல்ல வரதில்லை. இவன் பார்க்குற பார்வையை அவங்க பார்த்தா போதும், அல்லது அவங்க பார்க்குற பார்வை இவன் பார்த்தா போதும். அது மட்டும்தான் இப்போதைக்கு குவாலிஃபிகேஷன். அதுல மற்றதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. இந்த பொருத்தம் பார்க்கறதுல நீங்க சிலது தப்புன்னு சார், அதே மாதிரி அவங்க ஆமாங்க தப்பு தான் சொல்றவங்களா இருக்கணும். இல்லை அது தப்பு இல்லை அப்படின்னா சொல்றவங்களா இருந்தா பண்ணி வச்சுன்னா சஸ்தாஸ்திரத்துல போய் முடிஞ்சிடும். 6க்கு 8 அதுல எது ஏடிக்கு போட்டிருந்தால அதுல போய் முடிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருத்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்து போறது இல்லை, ஒரே மாதிரி பார்க்குற கேரக்டர் உள்ளவங்க. அவங்க பார்க்கறத நான் பார்க்கறது ஒண்ணுன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஒத்து போறாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க பார்க்குற மாதிரி நானும் பார்க்குறேன். இந்த ஒத்து போறதுங்கிறதுதான் கிடையாது. ஒத்து போறதுனா என்ன அப்படின்னா, நான் நன்னிலைன்னு ஒண்ணு தனியா வரணும். நன்னிலைன்னா என்னன்னா
அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கலந்துட்டு தோசை மாவுன்னு ஆக்கணும். அரிசியும் உளுந்துமா இருக்கக்கூடாது. அது அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கலந்துட்டு அது என்ன பேரு? தோசை மாவு இல்லை இட்லி மாவுன்னு சொல்லணும். அது அரிசி மாவு உளுந்து மாவும் சொல்லக்கூடாது. நீங்க அதான் புதுசா வரணும். அதுக்கு பேர் தான் சமரச நன்னிலை. வேதாந்தம் என்ன பண்ணுது? மொத்தத்தையும் காலி பண்ணுது. சித்தாந்தம் தெளிவா பேசுது. இருந்தாலும் இந்த ரெண்டுத்துக்குள்ளையும் நீங்க வந்து புதுசா சொல்லணும். ஆனா இந்த வேதாந்தம்னா உடனே இங்க சங்கரது, சித்தாந்தம்னா சைவ சித்தாந்தம் ஞாபகம் வரக்கூடாது. வேதாந்தம்னா படிப்பறிவு, சித்தாந்தம்னா அனுபவ அறிவு. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. மாணிக்கவாசகர் சொல்றாருல, சித்தம் அழகியார்னா என்ன? சித்தம் அழகியார்னா தெளிவா கேட்கிறவன் அர்த்தம். அவனுக்கு மனநிலையில கோளாறு இல்லைன்னு அர்த்தம். சித்தம்னா முடிவு சிந்திக்கிற கருவிக்கு பேரு சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலும் என்ன அகக்கருவிகள்ல அறிக்கருவிகள். இந்த நாளும் இதுல முக்கியமானவர் சித்தம்னு பேரு. மனம் வந்து தெரிஞ்சுக்கிறவர், அவ்வளவுதான், பற்றுபவர்னு அர்த்தம். முடிவு செய்கிறவர் புத்தி. ஆனா எல்லாத்தையும் எல்லா காலத்திலையும் போட்டு அரைக்கிறவர், சிந்திக்கிறவர் சித்தம்னு பேர். அப்ப சித்தம் அழகியார்னா எல்லா காலத்திலையும் தெளிவா சிந்திக்கணும். அப்பப்ப மாறக்கூடாது, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாதான் அவன் தான் சிவனை பாடணும். அதனாலதான் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி. உங்களுக்கு சித்தம் தான் இருக்குது ஏற்கனவே, அது பித்தம் பூச்சி போயிருதா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, தெய்வம் இருக்குதுன்னு ஒரு விஷயம் வரணும். அது வந்த பிறகு அது சிவம் தான் தெய்வம் வரணும். அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னார் திருமூலர். அப்புறம் சிவம்னா என்னன்னு தெரியணும். உடனே சிவங்கிறது ஒரு பேரு, முருகன்கிறது ஒரு பேரு, இவங்க அப்பா புள்ள அப்படின்னு அடிக்க கூடாது. சிவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பொருள் ஞானமும் ஆற்றலுமாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு சிவம் என்று பெயர். அது கருணையாக அனுபவிக்கப்படும் பொழுது முருகன் என்று பெயர். அவ்வளவுதான் விஷயம். இது அப்பான்னா புள்ளனால, இதுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கிறதுனால அது பேர் புள்ள. அதனாலதான் 5 முகம் 6 முகம் சொன்னது. திருமூலர் அதோ முகம்னு சொன்னார்ல, நாங்க முதல் நாளே சொன்னேன். 6வது முகம் அது செஞ்ச வேலை தான் விஷத்தை சாப்பிட்டது. அது செஞ்ச வேலை தான் சூரபத்மனை அழிச்சது. அப்ப நான் கேட்ட பிரதோஷத்துக்கு சாமி தூக்கி போவாங்கல்ல, 2 பேரும் தான் தூக்கி போவாங்க. அதாவது காலை மேல அம்மாவை அப்பாவை தானே கூட்டிட்டு போறாங்க. அது பண்ணலாமா? அது யார் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது? நடராஜர் தானே வராரு பிரதோஷத்துல, 2 கொம்புக்கு நடுவில் நடராஜர் தானே ஆடுறாரு. அது வைக்க முடியாம உங்களுக்கு 2 பேரும் உட்கார வச்சுக்க போறீங்க, அதானே? சரி, போயிட்டு போகுது. அதே மாதிரிதான் கந்தபுராணம், சூரபத்மன். கந்தபுராணம் நீங்க கேட்டிருப்பீங்க. கந்தபுராணங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க. இந்த கடவுள் புராணங்களே 2 விஷயம் விட்டாரு. திருவிளையாடல் புராணம் வந்து கடவுள் மனிதன், அதாவது கடவுளை நம்பிய மனிதனுக்கு கடவுள் காட்டிய வரலாறு தான் திருவிளையாடல். கடவுளை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அவனே என்று சொன்னால் அது சூரபத்மன் வரலாறு. நம்ம வரலாறுனா கந்தபுராணம். கந்தபுராணத்தை படிச்சீங்கன்னா அதுல நாம தான் நம்மோட ஆணவம், நம்மோட கர்மம், நம்மளுடைய மாயை, நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து தெரிஞ்சுதுன்னா அதுக்கு பேர் கந்தபுராணம். அதுல கடவுள் புராணம் கிடையாது. நாம கடவுளை அனுபவிக்கிறது தான் கந்தபுராணம். அது ஆணவம் தான் சூரபத்மன் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதை நீங்க படிக்க படிக்க நமக்கு ஆணவம் எப்படிலாம் வேலை செய்யும், நமக்கு கர்மம் என்ன பண்ணும், நமக்கு வந்து ஆணவம் வந்து மாயை எப்படி இருக்குது அப்படிலாம் புரிய ஆரம்பிச்சதுன்னா கந்தபுராணத்துக்குள்ள நமக்குள்ள கடவுளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அதுல வரும். அது கடவுளை பத்தி தனியா சண்டை போட்டாருன்னு படிக்கிற வரலாறு இல்லை. அது அந்த வரலாறு இல்லை. அது அந்த வரலாறுக்குள்ள நம்ம எப்படி மேல வந்தோம், எப்படி நாம கடவுளை அனுபவிக்க முடியும், ஒரு பெரிய முருகனை எப்படி, விஸ்வரூப முருகனை எப்படி அனுபவிக்க முடியுது அப்படிங்கிறதான் கந்தபுராணம். அதே விஷயம்தான் இவ்வளவு பிறப்புகளுக்குள்ள எல்லாத்தையும் கடந்து மனித பிறப்புன்னு ஒன்று வருது. அவன் எண்ணறிய பிறவிதனின் மானுட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுதான்
அப்படின்னு ஏன் சொல்லுவார்? ஒரு உதாரணத்துக்கு நினைச்சு பாருங்க. மனித பிறவிதான் அறிவு அப்படின்னு சொல்றாருல்ல. அதாவது என்னன்னா, என்ன கேட்டா ஒரு பறவை இதுங்கெல்லாம் வந்து சோகமா இருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணாது, அது இஷ்டத்துக்கு எதையும் செய்யாது. அது என்ன பழக்கம் இருக்குதோ அதை செய்யும். இப்ப பசிக்கலன்னா நொறுக்கு தீனி சாப்பிடாது, பசிக்கிறப்ப சாப்பிடும். அதுக்குள்ள இந்த வயிற்று பிரச்சனைலாம் வந்த மாதிரிலாம் நம்ம படிக்கலாம். நீங்க போற ஏதாவது வீணா போன தானியத்தினால அதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்கலாங்க தவிர, சாப்பிட்றது அது என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து அது வாழ்க்கையில என்ன இருக்கு நீங்க தான் தேடி அதை மாற்றி அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா உரிமையும் கைவர பெற்ற இந்த பிறப்புல நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுதான். எல்லா உரிமையும் கைவர பெற்ற இந்த பிறப்புக்குள்ள நாம என்ன நினைக்கிறோம். அதனாலதான் அடுத்த வரையிலேயே இந்த பிறவி தப்பினால் எந்த பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேன். அதாவது இந்த பிறவி தப்புனா வேற பிறவியில என்ன வருமோ தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இந்த உரிமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அறிகிறேன்னு சொல்றதே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உரிமையை நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா உங்க பிறவி நீங்க தான் திட்டமிடுறீங்க. இது இப்ப தெரியாது உங்களுக்கு. அது எப்படி தெரியும் கேக்குறீங்களா? இந்த பிறப்புல ஒரு சில பழக்கம் இருக்கும். சில பேருக்கு பீடி பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சொத்துக்கு ஆசைப்படுறது, இல்லை அதுக்கு எதுக்காக ஆசைப்படுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தானா தனியா இருக்கும். அந்த ஆசை அதை அனுபவிக்க விடணும்னு தோணும். ஆனா விட முடியாது. சில பேருக்கு முதல்ல இருந்தே அந்த ஆசை இருக்காது. இப்ப எப்படி அது நடக்குது? இந்த விடணும்னு இருக்கிறவன எந்த அளவுக்கு அவன் உடனும் நினைச்சான்னு அதுல தெளிவா முடிவு பற்றிட்டு அடுத்த பிறப்புல தொடக்கத்துல இருந்தே அவனுக்கு கொடுக்காம பண்ணிடுவான் கடவுள். அப்ப பிறப்பை திட்டமிடுறது யாரு? நம்மளால இப்ப முடியல, ஆனா திட்டமிடுறோம். நம்ம நினைக்காம நமக்கு பிறப்பு கிடையாது. எப்படி வச்சுக்கலாம்? அது வேற ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவேன். இப்ப சில பேர் வறுமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு காசு வேணும். இந்த காசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் வேலை போய் இந்த திருவாவூர்துறை பதிகம், திருவேமேலை பதிகம், இந்த மாதிரிலாம் பாடுவாங்க. உதிரி காசு நாளுக்கு வீர், அப்புறம் இது அந்த ஆளும் அதெல்லாம் பாடுவோம். இப்ப இவங்களுக்கு கடவுள் பாடினா காசு கொடுக்கலாமா வேணாமா? பாடினா காசு கொடுப்பாருன்றது ரைட்டு தான். இந்த பலன் தரும் பார்த்தீங்கன்னா உண்மைதான். சில பேர் பாடியும் கொடுக்கல, சில பேர் தான் கொடுக்கலாம். இந்த பாடி ஆனா கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை உள்ள தொடர்ந்து அதை பாடிட்டு தான் இருக்கிறார். என்ன பிரச்சனை அவர் மேல? அவர் என்ன பிரச்சனை இருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் நம்பினவருக்கு இது தப்பு, இது நம்ம கேட்க தேவைன்னு தோணலையே. அது தோன்ற வரைக்கும் அவன் பாடிட்டு தான் இருக்கும். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா, போன பிறப்புல இவன் காசே வேணாம்னு சொல்லியிருப்பான். எப்பா எனக்கு இந்த காசே வேணாம்பா, கோடீஸ்வரனை பிறக்க வச்சு அதில் நான் ஒன்றும் அனுபவிக்க முடியாத போச்சு கேட்டிருப்பான். கேட்டதுக்கு இந்த பிறப்புல காசு கொடுக்காம பண்ணியிருப்பாரு. ஆனா இவன் அதில் நிற்கிறான்னு பார்த்தா காசு வாங்கி கேட்டுன்னு உட்காந்துருப்பான். ஆமா, இப்ப கடவுளுக்கு புரிய வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருப்பார். அதனாலதான் இந்த பிறப்புல வந்து அடுத்த பிறப்பு என்ன வரும்னு மாட்டிக்காதப்பா, இந்த பிறப்புல என்ன தெளிவா முடிவு எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த பிறப்புல தெளிவா எடுக்கிற முடிவு தான் உனக்கு வந்து, அதான் சொல்றாரு, விண்ணிலவு மதியமுதம் ஒழியாது பொழியவே வேண்டுவேன் உமது அடிமை நான். அதாவது மதினா நிலவுக்கும் பொருள் தான், நம்ம அறிவுக்கும் பொருள் தான். அப்ப வந்து நான் அதாவது இதுக்குள்ள நான் மாட்டிக்காம இருக்கணும். அது எப்படி பண்ணுவீங்க? வரலாறுலயே நான் தொடக்கத்துல தான் ஆரம்பிச்சேன். தாய்மானவர் வரலாறு ரொம்ப அதாவது அற்புதமான வரலாறு. என்னன்னா, ரெண்டு விஷயம் அவர் வரலாறுல முக்கியம்.
ராஜா வீட்டு சார்பில் அவங்க அப்பா வந்து கணக்கு பிள்ளையா இருந்ததுனால பிறகுறார். அவங்க அப்பா இறந்த பிறகு இவரும் ராஜாங்கத்துல கணக்கு பிள்ளையா இருக்கிறார். எல்லா சுகமும் அனுபவிக்கலாம். ஒரு கட்டத்துல ராஜா செத்துட்டு ராஜா கொண்டாடி இவரை அனுபவிச்சு இவரை ராஜா ஆக்கணும் ட்ரை பண்றாங்க, முடியுமானான்றார். அது தெரியல உங்களுக்கு அந்த வரலாறு. அதுக்கப்புறம் எந்த கெட்ட பழக்கமும் உள்ள போல மௌன குரு இவர் ஆட்கொள்றார். அதுக்கு பிறகு ஆட்கொண்ட பிறகு ராமேஸ்வரத்துக்கு இதெல்லாம் வேணாம்னு துறவியா தான் போறார். போறவரை அவங்க அண்ணன் போய் கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து வேளாரண்யத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கு ஒரு குழந்தை பிறகு. இப்ப நீங்க ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய ஆர்வம். அதுலதான் நீங்க இந்த துறவு அப்புறம் அது பெரிய விஷயம். உங்களுக்குள்ள இருக்கிற மனநிலை ரீதியாவே நீங்க எவ்வளவு பெரிய அருளாளருங்கிறது தான் முக்கியமா தவிர இந்த வரலாறுனா இந்த மாதிரி நமக்கும் உண்டு இல்ல. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுல பிரச்சனை வர்றது, அப்புறம் வந்து அடுத்தவங்க ஆசைப்படுறதுல நாம இதெல்லாம் உண்டு. இப்ப இருக்கிற இந்த மனிதர்களுக்கு பெரிய அனுபவம் வருங்கிறதுக்கு தாய்மானவர் வரலாறு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இப்ப இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க கடவுள் சுத்தமா இருக்கிறாங்கன்றத கடவுள் முடிவு பண்ணணும். வரலாறு படி பார்த்தா நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இந்த என்னது அது அந்த ருத்ராட்சத்தை உருட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நீங்க அடைய முடியுமான்னு அது மட்டும் கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. இவரையாவது கடவுள் இது வரைக்கும் இட்டு போய் குழந்தை வரைக்கும் கொடுக்குறான். வள்ளலாருக்கு கல்யாணத்தை பண்ண வச்சே பண்றான்ல. அது வரைக்கும் அது அடுத்த கட்டத்துல தள்ளி போல வர. அப்ப இதெல்லாம் ஏன் வருது? இப்ப நாம சாதாரண மனிதர்கள் மாதிரியான வாழ்க்கை தானே அது. அது மட்டும் ஏதோ பெருசா தனியா நீங்க இதுக்குள்ள நம்மள மாதிரிதான் அது. நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மையில நாம எப்படி அதுக்குள்ள நின்னோம் அப்படிங்கறதுதான் அதை முடிவு செய்யும். இன்னொரு வரலாறு கூட தாய்மானவர் வரலாறு முக்கியமான விஷயம். நான் கூட நேற்று அன்னைக்கு ஒரு போட்டுட்டு காட்டினேன். அது உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி நாட்குறிப்பு ஒரு விஷயம் வரலாறுல ஒரு அந்த விஷயம் வருது. அதோட கூட அந்த ராமேஸ்வரம் மடத்து அதாவது நம்ம ராமேஸ்வரம் கும்பாபிஷேகம் வரலாறு நூல்ல அதை எழுதிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இலங்கையில கிறிஸ்டியன் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல வந்து இருக்கிறாங்க. நம்ம மயிலாப்பூர் கோயில்லாம் சொல்லுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அந்த கபாலீஸ்வரம் கோயில் எல்லாம் அந்த காலத்துல அவங்க யாருன்னா இந்த ஒல்லாந்தர்கள்னு பேர். அவங்க தமிழ்ல ஒல்லாந்தர்கள் போர்ச்சுகீஸ் இருந்தாங்கல்ல. இந்த கிறிஸ்டினை விட அவங்க ரொம்ப கொடூரமாக என்ன பண்ணுவாங்க, கோயில தரமட்டமாக்குவாங்க. அப்படி நல்லூர் கந்தசாமி கோயிலையும் பண்ணிட்டு அதை கட்டி கட்டாங்க அங்கேயும் யாழ்ப்பாணத்துல. இப்ப நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கிற இடம் முதல்ல இருந்த இடம் கிடையாது. அது மாதிரி தான் நம்ம மயிலாப்பூர். அது மாதிரி திரிகோணமலை திருக்கேதீஸ்வரம் இலங்கையில் இருக்கிற முக்கியமான கோயில். அந்த கோயிலை இடித்து தரைமட்டமாக்கிய போர்ச்சுகீசியர்கள் ராமேஸ்வரம் கோயிலை தாக்கிறதுக்கு வராங்க. ராமேஸ்வரம் கோயிலை தாக்க வரும்பொழுது 30,000 பேரை திரட்டி அவங்கள துரத்தினவர் நம்ம தாய்மானவர். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா சண்டை போடுற கொள்கைக்காக சண்டை போடுற விஷயம் பெரிய ராஜா வீட்டுல வளர்ந்தாலும் கொள்கைக்காக சண்டை போட்டு குடும்பம் நடத்தி ஆன்மீகத்துக்குள்ள வர விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள பெரிய அனுபவத்துக்குள்ள ஒரு மௌன குருவுடைய உபதேசத்தையும் கேட்டு நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற ஒரு ஆள் எழுதின நூல் தான் இவ்வளவு பெரிய நூல். ஆனா அந்த அனுபவம் பெருசு, சாகிறதுக்கு நம்மள மாதிரி ஆகலாம். அதுக்குள்ள அதான் சின்ன வேறுபாடு. சின்ன வேறுபாடுனா மலையளவு வேறுபாடு தான், ஆனா சின்ன விஷயமா தெரியும் அது பார்க்கறது. அதுக்கப்புறம் இவர் வந்து மௌன சுவாமிகள் ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் முக்கியமா சொல்றேன். அது அந்த மடத்துக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரியும், சாரமா முனிவர் மடம். அந்த தாய்மானவர் கோயிலுக்கு போற வழியில இருக்கும், அது படிக்கட்டுல சாரமா முனிவர் மடம் பேர். அந்த மடத்துல இருந்த 17வது பட்டம் தான் மௌன குருசாமி. இதுல நான் உங்களுக்கு ஏன் இல்லை டாக்குமெண்டா சொல்றேன்னா, இது நம்மளாலும் அவ்வளவு தெளிவாக எழுத மாட்டாங்க. இலங்கைக்காரங்க பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த முன்னுரையில் எழுதுறதுனால உங்களுக்கு அதை 17வது பட்டம் மௌனசாமிகள் அவர் தான் வந்து உங்களுக்கு அமைக்கிறார். இது எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்துல விஷயத்தை கடவுள் அனுபவிக்கிற விஷயத்துல அறிவு ரீதியா பார்த்து மட்டும் முடிவு பண்ணாதீங்க, அனுபவமாக வாங்க. இது ஒருத்தர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள்
யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும். இதுதான் கேள்வி அனுபவம். வேதாந்தம் சித்தாந்தம். அன்னைக்கு வேதாந்தம் சித்தாந்தங்கிற பேர்ல அது இல்லை, கேட்கறது அனுபவிக்கிறது. இன்னைக்கு அது ஒரு 2 கொள்கையா வந்து போச்சு. வேதாந்தம் ஒரு விஷயமா அறிவு ரீதியா வேதத்தை வச்சுக்கிட்டு அதுலயே ஆராய்ச்சி பண்றது ஒரு குரூப், வெறும் அனுபவத்தை பேசுறது. இந்த 2 பேரையும் நினைச்சு அவங்க சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நீ உன் அனுபவத்துல பிரிச்சு பார்த்தேன்னா அது உனக்கு தெளிவா தெரியும். அதுக்கு பேர் தான் சமரச நன்னிலை. இப்போ நம்ம காலத்தியப்பர் கண்ணப்ப நாயனார், அவருக்கு கடவுள் அனுபவிச்சாரா இல்லையா? அனுபவிச்சார். அவர் என்ன சாஸ்திரம் படிச்சாரு? ஒரு சாஸ்திரம் படிக்கல. அவங்க அப்பா யார் தெரியுமா? முருகன் வழிபாடு பண்றவர். யாரு? கண்ணப்பனுடைய அப்பா. வேடர்குலம், வேற ஒண்ணும் இல்லை. வேடர்குலம்னாலே முருகன் வருவானே. இதுல என்ன செய்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம தத்துவமா சொல்லும் போது போன பிறப்புலயே எல்லாத்தையும் முற்றி வச்சுட்டாருன்னு சொல்றோம். தத்துவவாதிகள் விளக்கமா சொல்றது. ஆனா அவர் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளா இருக்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது தேவைன்னு நாம நினைக்கிறோமோ, அல்லது நமக்கு எதுலாம் பிரச்சனை போற வழியில நிக்கிற வழியில வேலை செய்யும் போது நமக்கு ஒன்று ஓணும் போது எதெல்லாம் பிரச்சனை நினைச்சோமோ, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையையும் சர்வகரமாக நான் இந்த இடத்துல இருந்து தெளிவா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது கத்துக்கிறீங்களா? பஸ்ல நிற்கும் போது ஒருத்தர் சாமியை நிற்பான் சார், அவன் மேலே எரிச்சல வரும். ஆனால் நாம் நிற்கும் போது அதை நின்றுக்கிறோமா? நாம நடந்து போகும்போது தண்ணி ஒருத்தன் அடிச்சு போயிருப்பான். அதில் நாம வண்டியில் போகும்போது நடக்கிறோம், நமக்கு எரிச்சலா இருக்கும். நாம நடக்கும்போது அவனுக்கு எரிச்சல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த மனநிலை மாற்றம் தான் நீங்க பெரியார் ஆகிட்டீங்கிறத காட்டும். அதோட வடிவம் தான் கண்ணப்ப நாயனார். அதனால்தான் அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வருது. அதுதான் கடவுள் அனுபவிக்கிறது. கடவுள் அனுபவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் தானே எல்லாருக்கும் இருக்கிற பொருள். அப்ப நீங்க கடவுளை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வருதுன்னா நீங்க மற்றவங்களுக்காக பார்க்கறவங்கன்னு அர்த்தம். அதுதான் அவ்வளோ கொள்கையாகிறாரு. இப்ப நாம வந்து ஆன்மீக என்னன்னா, கடவுள் எல்லா உயிருக்கும் பொதுவாக இருக்கிறான். நீ என்ன பண்ற? எல்லா உயிருமே கடவுள் இருக்கிறான்னு கருணை காட்டு. அப்ப என்ன புரிஞ்சுது? அவன் எல்லாத்தையும் காட்டுற விஷயத்துல நீ நிக்கிறல்ல, 2 பேரும் ஒரே விஷயமா போகும். அதான் ஒழுங்கான பாதை அப்படின்னாரு. அந்த பாதைக்கு முதல் ஆள் தான் வந்து கண்ணப்ப நாயனார். அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டவர்களின் மாணிக்க வாசகர் பாடுறார். நமக்கு நாயனாவே ரொம்ப பழைய ஆளா தெரிகிறது கண்ணப்ப நாயனார். காரைக்கால் அம்மையார்னா கடவுளை கண்டுபிடிச்சு சொன்னவங்க. ஆனா இந்த மாணிக்க வாசகர்லாம் சொல்றதை பார்த்தா நமக்கு கண்ணப்ப நாயனார் ரொம்ப பழைய ஆளா தெரியாது. இன்னும் கேட்டா கண்ணப்ப நாயனார் திருஞான சம்பந்தரும் பாய்கிறார். அது எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, இந்த அடுத்த உயிர் விஷயமாக தன்னுடைய எண்ணத்தை மாற்ற விஷயமா உங்களுக்கு அன்பு தெரியும். அது நாம காட்டுற உறவுல வர்ற பாசமும் கிடையாது. அது 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 அன்பே கிடையாது. அதனாலதான் அன்பே சிவம்னு சொன்னார் யாரு? திருமூலர். அதனாலதான் பேரன்பே இன்னும் பெருக்கு நாங்க காரைக்கால் அம்மையார். இந்த அன்புங்கிறத கண்டுபிடிக்கிற விஷயத்தை தான் இவரு யாரு? தாய்மானவர் வள்ளலாருக்கு முன்னாடி வைக்கிறார். இந்த சமரசம் எப்போ வரும்? அதுதான் நல்ல நிலை. அதனாலதான் கருணாகர கடவுள், கருணை கடல்ன்றது. கருணாகர கடவுள் அப்படின்னா கருணை கடலான கடவுள்னு அர்த்தம். இந்த கருணை கடல்னு சொல்ல வர்றது எப்போ வருவது? இப்ப நீங்க கடவுளை ஏன் வந்து கருணாகர கடவுள்னு இவர் போடுறாரு? தாய்மானவர் சித்துகமும் சொல்றாரு, சித்தபையும் சொல்றார். சித்துனா ஞானம். வேதாந்தம் என்ன பண்ணுச்சு? கடவுளை ஞானம் தான் சொல்லுச்சு. சித்தாந்தமும் அனுபவத்துல ஞானமா தான் பார்க்குது. ஆனா ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் அது கருணை அப்படிங்கிறது தெரியுது. இந்த கருணைங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தொடக்கி வைக்கிறவர் தாய்மானவர்.
அதனாலதான் வேதாந்த சித்தாந்த சமரசத்தை கொடுக்குறார். இது வரைக்கும் என்ன நடந்தது? இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னா, சைவ சித்தாந்தத்தை கொண்டாந்து முருகன்ல வைக்கிறதே பெரிய வேலையா இருந்தது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சித்தாந்தத்துக்குள்ள அன்பு கருணையை தான் சொல்றோம் அப்படிங்கிறத கொண்டு வர்றது வேலையா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இல்ல அது இந்த எந்த சார்பும் இல்லாத அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வரப்போகுது. அப்போ ஒரு பாதை போடணும் அப்படின்னா கடவுள் அதை துப்புன்னு தூக்கி வைக்க மாட்டார். பாக்கிக்கு ஒத்து வராது. அதை பார்த்தா ஏன் நம்ம அனுபவத்துல எதை முதல்ல ஒத்துக்கிறோம்? இப்போ உங்க அனுபவத்துல நீங்க எதை முதல்ல ஒத்துக்கிறீங்க? உங்களுக்கு நான் பின்னாடி கேள்வி கேட்போம். நம்ம கேள்வி இதுதான் கேட்பேன். நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது நமக்கு எங்க வருது? வந்துதான் முழுசா எல்லாருக்கும். இந்த காலத்துல இல்ல, போன காலத்துல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது. நல்ல பழகினா நான் இங்க சொல்லுவேன், நீங்க நம்ம எங்க மாணவர்களா இருப்பாங்க. சில பேர் வேடிக்கைன்னு இல்லை, உண்மைதான். உங்களுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, என்ன பண்றது? இப்போ எங்க சார் சிகரெட்டை கையில வச்சுக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அவர் பிடிப்பாரா? பார்த்தேங்க, அவர் சிகரெட்டை கையில வச்சுட்டு இருந்தாரு. இல்லைங்க, அவர் பிடிக்க மாட்டாரு. யாராவது வாங்கி வச்சுருந்துருக்காரு. இல்லைங்க, பத்த வச்சிருந்தாரு. இல்லைங்க, அது யாராவது இல்லை ராயில் வச்சிருந்தாரு. இல்லைங்க, அவர் பிடிக்க மாட்டாரு சொல்ற அளவுக்கு நீங்க பழகணும். பொய் இல்லை, அது பிடிக்காதவர் தான் அவரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்கு அது நடந்திருக்கும். அப்பவும் பிடிக்கல அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு ஆளோட நீங்க பழகிருக்கணும். முடியுமா? அது பொய் சொல்றவங்க இல்ல. நான் சொல்றது நீங்க இதை செய்ய மாட்டீங்க, இதை செய்வீங்க அப்படின்னு ஒரு தெளிவா சொல்றவங்க தானே பொண்டாட்டி. அப்படித்தானே உறவுலயே அதுன்னு ஒரு அம்மாவை கூட உங்களை வளர்க்கறதுனாலதான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல கண்காணிக்கிறதுனால. அதுக்கு அப்புறம் உங்க வக்கரம் யாருக்கு தெரியும்? உங்க வக்கரம் பொண்டாட்டி தானே தெரியும். அவங்க தான் முழுசா சொல்லுவாங்க. ஆனா நாம கேட்க மாட்டோம். ஆனால்தான் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல போய் பொண்டாட்டிகிட்ட பழகு. அது தெரியாதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பழகி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா உனக்கு புதுசா அன்னைக்கு தான் ஆக முடியும். நிறைய குடும்பத்துல இதுதான் தெரியாத கதை இல்லையே. நிறைய குடும்பத்துல அவருக்கு நான் 10 வரைக்கும் பொண்டாட்டி சொல்றது சில பேர் கேட்க மாட்டான். சில பேர் பொண்டாட்டி சொல்றதை கேட்டு அழிஞ்சு போயிருப்பான். இப்போ என்ன பண்றது? நல்ல ஒரு அளவுக்கு அது சொல்றதை கேட்கற மாதிரி இவனும் வரணும், இவன் சொல்றது கேட்கற மாதிரி அது வரணும். அந்த குடும்பம் நல்ல ஒரு விருத்தியா இருக்கும். இல்லை கொஞ்சம் தெளிவா 2 பேரும் இருப்பாங்க. அதான் சமரச நன்னிலை. இது எதுக்கு இதை சொல்ல வராங்கன்னா, இவனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை இவன் மாத்திக்கணும், ஒத்துக்கணும். அவங்க அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு அந்த வேலை பார்க்கணும். இதுல யாரும் அடிமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கிறது தான் அவள் குடும்பம். அதுலதான் உங்களுக்கு விதி புரியும். அது புரியாதனால்தான் அவன் ஓடணும். யாரு? காரைக்காலம் வீட்டுக்காரன். அவன் குடும்பம் மறுபடியும் கல்யாணம். ஆனா இந்த அம்மா பாக்குறாங்க, இது இனிமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா வெளியே வராங்க. அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, உலகத்துல அன்புனா இவங்களுக்கு தான் சும்மா பேசிட்டு இருக்காங்க, அன்பே இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேரன்பே இன்னும் பெருக்குன்னு எழுதினாங்க காரைக்காலம். ஏன்னா நீங்க இது வரைக்கும் அன்பு குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் அன்புலாம் தெரியாது. நாம நினைச்சிட்டு அன்பா இருக்கிறோம், அன்புலாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. அது பேர் ஆணவம் பேர். இப்ப நாம பேசிட்டு இருக்கல குடும்பத்துல அன்பா இருக்கிறோம் நம்ம எல்லாரும், அது பேர் ஆணவம் பேர். ஆணவம்னா அந்த திமிர் பிடிக்கிறது இல்லை, அது இதுதான் பெருசு, அது மேல உயர வைக்கிறதுலாம் ஆணவம் பேர். அது வரைக்கும் நமக்கு அன்புலாம் கிடையாது. அது நம்ம வேற வழி இல்லாம அதுதான் இருக்கிறோம். ஆனா அது இல்லாம அதுல இருந்து வெளியே வர முடியாது. அது வெளியே வர்றதுக்கு தான் இந்த விஷயம். அதுதான் இப்ப தாய்மானவர் வரலாறுல குடும்பமே வேணான்னு போனவருக்கு அண்ணன் பேச்சு தட்டாம குருநாதர் பேச்சினுடைய விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு அதுக்குள்ள உள்ள வர மறுபடியும் அதை விட்டு வெளியே போற. இப்ப நீங்க 3வது இடத்துல விமர்சனம் பண்ண முடியுமா? உங்களுக்கு நாளைக்கு என்ன சொல்றேன், அந்த ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. வள்ளல் பெருமான் வரலாறுல ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு. என்னன்னா, நார்மல் நாவலர் வள்ளலார் என்ன பண்ணிருக்காரு, மனைவி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லியிருக்காரு. உடனே ஆறுமுகனாளர் ஆளை விட்டு மெட்ராஸ்ல எப்பெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, இல்லை மனைவி வேற ஒருத்தனால போயிட்டாங்க அப்படின்னு நோட்டீஸ் போட்டு போகிறான். இப்படி ஒரு கண்ணம் வருது வள்ளலார் வரலாறுல. இது இப்போ நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் குழப்பத்துக்கு போய் அதெல்லாம் போட்டு கொடுத்துனுக்குறாங்க. உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எங்கே நடக்குது இப்போ.
அந்த பழைய வரலாறுல தான் உண்மையாக என்ன கேட்டு வந்தாங்க. அப்பதான் நான் அது உண்மையா பொய்யான்னு உண்மைன்னா அதை பற்றி எதுக்கு எந்த வரலாறு வருதுன்னு உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? வள்ளலாறு ஏங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வெளியே சுந்தர் எங்க கல்யாணத்தை தடுத்தாரு, அதுக்கப்புறம் எங்க 2 கல்யாணம் பண்ணாரு, யாரும் தெரியும்? சரி, இவங்களையே அவங்க சேர்க்கணும், அவங்களையும் இவங்களை சேர்க்கணும், இது யாருக்கு தெரியும்? இது எப்ப தெரியுமா தெரியுங்கிற உண்மை? ஒரே ஒரு டெக்னாலஜி, ஒரே ஒரு இடம் தான் அதுக்கு தெரியும். எப்ப தெரியுமா? ஒரு விஷயத்தை நானா வலிந்து பண்ணல அப்படின்னு யாராவது சொல்ல, அதுக்கான நல்ல மனநிலை இருந்தா மட்டும்தான் சொல்லணும். ஒரு நடந்துடும், அது வந்து வெளியே வர்றது இருக்குல்ல, இதுல இருந்து அந்த நீங்க போனதுக்குள்ள இருந்து வெளியே வரீங்கல்ல, அது அந்த சூழலை கடவுள் மாற்றி நீயா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அவன் அமைக்காம நீங்களா ஒரு சின்ன புள்ளி நினைச்சு வெளியே வந்தா கூட உங்களுக்கு வினை உண்டு. அப்பதான் அவங்க கல்யாணம் ஏன் நின்னுது, இன்னொரு கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு சொல்ற தகுதி உனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வெற்றி வேலை பேசுறதுலாம் அந்த வேலையே கிடையாது. வள்ளலாரை பற்றியோ அல்லது பாம்பனாரை பற்றியோ அல்லது தாய்மானவரை பற்றியோ விமர்சிக்கிறதுலாம் வேலை கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள அவங்க நிலவரம் என்ன, இவர் நிலவரம் என்ன, அது ஏன் அமைஞ்சுது, அது ஏன் அந்த வினை தீர்க்கப்படுது, இந்த விஷயம் கடவுள் விஷயமா நடந்துதா இல்லையா, அதுக்குள்ள விவாதம் பண்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. யாருக்கும் தெரியாது. அந்த இடம் எந்த ஒழுக்கத்துல வரணும்? நானாக வலிந்து இதில் நான் தாக்குதல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை உடைய ஒருவனால் மட்டுமே இந்த ஆன்மீக ஒழுக்கத்துல எல்லாத்தையும் பேச முடியும். அதனாலதான் மௌன குரு உபதேசம் மறுபடியும் கிடைக்குது அவருக்கு. மௌன குரு கிட்ட தான் போய் நிற்கிறாரு. மௌன குரு தான் மறுபடியும் எல்லாம் தொழிலெல்லாம் மோனம், தொழிலாதிய மோனம், எல்லாம் நன்மோன வடிவே அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சு அந்த விஷயத்துக்குள்ள ஒரு செய்தி ஒண்ணு, நம்ம தாய்மானவர் பாடுற பாட்டு ஆகார புவனம் அப்படின்னு ஒண்ணு பேசுவார், சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற பகுதியில். இதெல்லாம் நான் நேற்று உங்களுக்கு குறிப்பா சிதம்பர சாமியை வச்சு சொல்லிடுறேன், சிதம்பர ரகசியத்தை வச்சு சொல்லிடுறேன். அது எல்லாமே என்ன, அந்த வேதத்துல சொன்ன ஆராய்ச்சி பண்ணதை அனுபவிச்சு சொல்றதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த தகராலயம் நான் சொன்னேன்ல, அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்மானவர் வள்ளலார் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சித்தாந்த சார்பு இல்லாம சொல்றவர். ஆனாலும் அந்த சார்பு இல்லாம அவரை புரிஞ்சிக்க முடியாது. சார்பு இல்லாம நீங்க வரணுங்கிறதுக்காக அந்த சார்பு வேணாம்னார். இப்ப நான் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவோம்? நான் ஜாதி பார்க்க மாட்டேன்றதுக்காக ஜாதி வேணும், ஒத்துக்கலாமா? அத இப்ப ஜாதி இருக்குது சார், நான் ஜாதி பார்க்க மாட்டேங்கிறதுக்காக அது இருக்குது, அவ்வளவுதான். ஆனா ஜாதி வேணும்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா தப்பு. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வர்றார். அதுல தாய்மான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சைவ சமயம் சமயம் எனில் அச்சமய தெய்வம் பிறை சூடும் தெய்வம் எனில் ஐவரை வென்று ஆனந்த இன்பில் அழுந்துவது முத்தி எனில் வானங்கால் பெய்மின் மழை. இந்த பாட்டில் இருக்கிற உண்மையை தானே இன்னைக்கு பூரா மழையில வந்து உட்காந்துங்க. நீ தாய்மாவர் நானா போடணும், அந்த அமைப்புல தான் வருது. ஆனா என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு அதிகமா இருக்குதா இல்லையா? பாட்டை திருப்பி வேணா படிக்கிறோம். தாய்மாவர் பாட்டு தனிப்பாட்டு. தாய்மாவர் அதுக்கு முயற்சி எழுதுறாங்க. என்ன ஆகுதுன்னா, அருள்வெளிக்குள்ளே பயிலும் சாதனையில் முதிர்ந்து வந்த தாய்மானவரின் சந்நிதியில் சித்துகள் சில விளைந்தன போலும். மக்கள் மழையின்றி வருந்திய போது தாய்மானவர் மேல் வரும் பாடலை பாட மழை பெய்தது எனும் ஒரு கதை பிரபலமானதாக விளங்குகிறது. அதுக்கு அந்த சமயத்துல இந்த பாட்டு அதுல அது சாட்சி. எந்த பாட்டு? சைவ சமயம் சமயம் எனில் அச்சமய தெய்வம் பிறை சூடும் தெய்வம் எனில் ஐவரை வென்று ஆனந்த இன்பில் அழுந்துவது முத்தி எனில் வானங்கால் பெய்மின் மழை. அப்ப தாய்மானவர் பற்றியும் உங்களுக்கு இன்னைக்கு நடந்த நம்ம சொப்பு வர்றாருல மட்டும் இல்லை, சைவ சமய பக்த ஜன சபைக்கும் சத்தியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த வரலாறு இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் எதிர்ப்பு. நானே வரமாட்டேன் தானே நீங்களும் நினைச்சீங்க, நானும் அது இல்லை. நான் இத்தனை நாளாக இருந்த வண்டிகிண்டு எதுவும் இல்லை, இன்னைக்கு அழகாக பஸ்ஸில் தான் வரோம்.
இது இந்த பாட்டுக்கெல்லாம் சத்தியம் இருக்குது, இந்த வரலாறுலாம் உண்மை அப்படிங்கிறத நாம சொல்ல சொல்ல நமக்கு இனிமையா அதுக்குள்ள நம்ம மேலே ஏறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது பாருங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் கடினமாகவும் கோபமாகவும் நிறைய விஷயங்களை பேசுறது. இது உண்மைப்பா, இது சத்தியம்பா, இதுலலாம் நம்ம கதை பேசிட்டு வீணாகக்கூடாதுப்பா அப்படின்னு நடிச்சுக்கிறது அதுக்கு தான். அதனாலதான் வள்ளலார பேசினா கூட சில பேர் என்கிட்ட கேட்பான், அவர் சித்தாந்த பரமா பேசுறாரோ சன்மார்க்க இவனுக்கு என்ன தெரியும் பாருங்க. ஒரு வெங்காயம் தெரியாது, வேற இருந்தாலும் தெரியும். அவரு பேசுறாரு, நான் தான் எனக்கு தான் நல்லா தெரியுமே. அனுபவம்னு வர்றப்போ நம்மள அவங்க ஆட்கொள்றதுலாம் உங்களுக்கு தெரியும். நீங்க அதாவது அவங்க நமக்கு புரிய வைக்கிறது, அதில் நமக்கு இதுல எந்த இடத்துல உண்மை இருக்குதுன்னு சொல்லலாம் தெரியும். அதுல என்ன ஒண்ணு நமக்கு ஒரே பிரச்சனை, அப்பப்போ அவங்க நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஏன்னா நம்ம ஒரு அடிமுட்டால் தானே. ஒரு தடவை நம்பிக்கை ஏற்படுத்திடுவாங்க சார், நமக்கு பிரச்சனை தொடர்ந்து தான் வந்து இருக்கோம், நம்மளால நம்ப முடியாது இல்ல. ஒவ்வொரு தடையும் நம்ப வச்சாதான் நம்ம நம்ப முடியும். அது நம்மளோட மனித பிறப்போட வேலை வராது. ஆனா நம்பிக்கை இருக்கு உரிய விஷயமா தான் இந்த தமிழ் வரலாறுக்குள்ள இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்படி இருந்துதான் நாம் அதை அனுபவிக்கணும். அப்படி ஒரு ஆள் தாய்மானவர் கருணை விஷயமா வரப்போற வள்ளலாருக்கு முன்பாக கண்டிப்பாக அவருடைய விஷயம் தேவை. அதனாலதான் தாயும் மாணவன்கிற பேர்லயே வர, அதனாலதான் கருணாகர கடவுளை பேசுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் தனிப்பெருங்கருணைங்கிற கொள்கை நிலைநாட்டுறதுக்கு முன்னாடி அந்த முழுமையை ஒரு அமைச்சு வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாத்தையும் தொகுத்து அமைத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தாய்மானவருக்கு இந்த வரலாற்றில் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தண்டு நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கிடையாது.